So good evening everybody. I am Babu, Madurai City Cyber Crime Inspector. சைபர் க்ரைமுங்கும் போது ஃபிசிக்கலாக ஒரு பர்சன் அவங்கள வந்து ரீச் பண்ண தேவையில்லை. ஒரு எய்தர் ஹியூமனாக இருக்கலாம், இல்லை ஒரு மெஷினாக கூட இருக்கலாம். இட்ஸ் டோட்டல் க்ரைம் இன் எனிவேர் இந்த வேர்ல்டு. உலகத்தில் எந்த மூலையில் எங்கேயாவது ஒரு தீவில் உட்காந்து கூட ஒரு இன்டர்நெட் இருந்தால் போதும் நம்மளை ஏமாற்ற முடியும். ஸோ இந்த க்ரைம்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா படிக்காதவங்களோ இந்த மொபைல் ஆப்ரேட் பண்ண தெரியாதவங்களோ தப்பிச்சிடறாங்க. நல்லா படித்தவங்க, ஒரு நல்ல ரெப்யூட்டட் ஜாப்லேருந்து ரிசைன் ஆகி வந்தவங்க, ரிட்டையர்ட் ஆகி வந்தவங்க, ஆஃப்டர் தேர் ரிட்டைர்மெண்ட் சர்வீஸ் அந்த பணத்தெல்லாம் ஃபுல்லாக இழந்துறாங்க. ஸோ அவங்களோட மோடஸ் ஆப்ரேட் எப்படி இருக்குன்னா, இன்னும் படித்தவங்க என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்பாங்க, அவங்க கொஸ்டினுக்கு முன்னாடி ஆன்சர் அவங்க ரெடி பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இந்த கொஸ்டின் தான் அவங்க கேட்பாங்க, அந்த கொஸ்டின்ஸ்க்கு அவங்க ஆன்சர் ப்ரிப்பேர் ஆகிடுறாங்க. ஸோ அதுக்கு அவங்க ட்ரை பண்ணுற மெத்தட் ஒரு 3 or 4 மெத்தட்ஸ் வச்சுருக்காங்க. ரெகுலராக அது எஸ்ஓபி மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நம்ம க்ரைம்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு எஸ்ஓபி வச்சுருக்கிறது மாதிரி, ஸோ அவங்க க்ரைம் பண்ணுறதுக்கு ஒரு எஸ்ஓபி வச்சுருக்காங்க. ஏபிசி கேட்டகரி வச்சுருக்காங்க. ஏ கேட்டகரி பீப்புளை எப்படி நம்ம எக்ஸ்ப்ளாய் பண்ணுறோம், எப்படி அவங்கள்ட்ட பணத்தை நம்ம எடுக்க போகிறோம், ஸோ லோ பீப்புளை எப்படி நம்ம பண்ண போகிறோங்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறாங்க. இப்போ என்னோடய மொபைல் ஃபோன் இருக்குது. இந்த மொபைல் ஃபோனை நான் என்ன ஏமாற்றாமல் என்னை ஏதோ ஒரு ஃபைல் இன்ஸ்டால் பண்ண வைக்காமல் இந்த ஃபோனை ஹேக் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி உலகத்தில் இல்லை. எனி ஒன் சாஃப்ட்வேர். ஸோ ஒரு கம்ப்யூட்டர் ஒரு டிவைஸ் மேனுஃபேக்சர் ஆகி வருது. அந்த டிவைஸை நம்மளோட இன்ட்ராக்ஷனில் நம்மளை ஹியூமன் எரர் பண்ண வைக்காமல் இந்த டிவைஸை ஹேக் பண்ண முடியாது. ஸோ அந்த ஏமாத்து வேலையை தான் இந்த ஃப்ராட்ஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ எந்தெந்த வகையில் நம்மளாம் பண்ணுறாங்க, எப்படி நம்மளை டிசீவ் பண்ணுறாங்க, அதுலேருந்து தான் நம்மளுடைய நான் வெல் டு டூ நான் அ சைபர் க்ரைம் இன்ஸ்பெக்டர். என்னால் ஐம் ஷூர் 100% நான் அப்டேட் ஆகலைன்னா, நான் இப்போ வர கரண்ட் க்ரைமை நான் தெரிஞ்சுக்கலைன்னா ஐ மே பி அ விக்டிம் இன் another 1 or 2 years. ஸோ கரண்ட் ஸ்கினாரியோவில் எப்படி நம்ம டெக்னாலஜி வளர்ந்துட்டுருக்கு, அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் அது ரிலேட்டடாக வளர்ந்துட்டுருக்கு, எல்லாம் நம்ம மொபைலில் நம்ம எல்லாரும் வச்சுருப்போம். இந்த கம்ப்யூட்டருக்கு ஆன்டிவைரஸ் போட்டிருக்கோம்னு நினைப்போம். பட் மொபைல் ஃபோனுக்கு நம்ம இது வரைக்கும் யாரும் ஆன்டிவைரஸ் போட மாட்டோம், மால்வேர்ஸ் போட மாட்டோம், ஃபயர்வால் போட மாட்டோம். பிகாஸ் நம்ம நினைக்கிறோம் இந்த ஃபோன் எல்லாமே செக்யூர்டு அப்படின்னு. அப்படி இல்லை, நம்ம ஃபோனில் ஒரு லிங்க் அனுப்பிச்சா போதும், நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா, நம்ம லிங்க்கை கிளிக் பண்ண என்ன நினைப்போம், ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும். இது பிடிஎஃப் ஆர் டாக்குமெண்ட் எனி அதர் ஃபைல் வரும். பார்ப்போம், நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவோம், ஒன்றும் இல்லாமல் போயிடும். இதுதான் நமக்கு தெரிஞ்ச லிங்க். பட் இந்த மொபைலில் வர்ற எஸ்எம்எஸில் வர லிங்க்கோ இல்லை மெயிலில் வர லிங்க்கோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இது என்ன ஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னு தெரியாது. இட் இஸ் அ மிரர் ஃபைலாக இருக்கும். பின்னாடி இருக்க ஃபைல் தான் தெரியும், ஓப்பன் ஆனது உங்களுக்கு தெரியாது. பேக்ரவுண்டில் இப்போ ஃப்ராட்ஸ்டரோட ப்ரோக்ராம்டு ஃபைல் இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆன ப்ரோக்ராம் ஃபைல் என்ன ப்ரோக்ராம் அவர் பண்ணியிருக்காரோ அந்த ப்ரோக்ராமுக்கு ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதை எப்படி அவங்க உள்ளே வந்து வைக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒரு மேஜராக நாங்கள் ஒரு 3 கேட்டகரைஸ் பண்ணுறோம். தட் இஸ் கால்டு ஃபிஷிங், ஸ்மிஷிங், விஷிங் சொல்லுவாங்க. ஃபிஷிங் இஸ் லைக் ஒரு தூண்டில் போடுற மாதிரி தான். உங்களுக்கு இமெயில் லாட் ஆஃப் இமெயில்ஸ் வரும். நம்ம தெரிஞ்சதை நம்ம ஸ்பேமில் போட்டுருவோம். மற்ற இமெயில்ஸ் எல்லாமே எப்படி சொல்லுவோன்னா ஒரு ஐசிஐசிஐ பேங்க் மாதிரி ஒரு இமெயில் வரும். நமக்கு கரஸ்பாண்டிங்காக ஐசிஐசிஐ பேங்க்கில் இருந்துச்சுன்னா நம்ம ஐசிஐசிஐ பேங்க் நமக்கு தான் வருது. அதே மாதிரி எல்லா பேங்க்லேருந்து வரும். நம்ம சூஸ் பண்ணுவோம் நம்ம பேங்க் தான் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ என்ன டீட்டெயில் அனுப்பிச்சிருக்காங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். கீழே ஒரு அட்டாச்மெண்ட்டில் ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை கிளிக் பண்ணிங்க, ஃபைல் ஓப்பன் ஆகாது, ப்ரோக்கன் ஆகிருக்கும். அடுத்த நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். பட் என்ன நடந்திருக்கும், அங்கே அந்த ஃபைல் இன்ஸ்டால் ஆகி நம்ம சிஸ்டமில் மொபைலில் இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் போடுற உங்கள் லாகின் டீட்டெயில்ஸ், பாஸ்வேர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அது ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ரெக்கார்ட் பண்ணி அதை ஒரிஜினல் யூஸருக்கு அனுப்ப ஆரம்பிச்சிடும். அங்கே இருக்கவர் உங்கள் டீட்டெயில்ஸில் லாகின் பண்ணி உங்கள் ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார். சரி, ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க சார், உங்களால் ஏன் சார் அந்த ஃபண்டெல்லாம் போயிட்டு வாங்க முடியல, எடுக்க முடியல அப்படின்னா, இந்த ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஃப்ராட்ஸ்டர்ஸ் ஆன்லைன்லேயே கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் அவங்க ஃப்ராட் பண்ண போகிறாங்கன்னா, தமிழ்நாடு உள்ள விக்டிமுக்கு எந்த அட்ரஸ் கொடுப்பாங்கன்னா, அஸ்ஸாமில் இருக்க அட்ரஸ் கொடுப்பாங்க, மணிப்பூர் மேகாலயா அட்ரஸ் கொடுப்பாங்க, வெஸ்ட் பெங்கால் அட்ரஸ் கொடுப்பாங்க. வெஸ்ட் பெங்காலில் ஒரு ஃப்ராட் பண்ணுறாங்கன்னா பஞ்சாப், ராஜஸ்தான் அட்ரஸ் கொடுப்பாங்க. ஸோ எந்த போலீஸ் எந்த டெரைனில் வந்து ரீச் பண்ண முடியாது, லாங்குவேஜ் பேரியர் இருக்குது, சவுத் அண்ட் நார்த். ஸோ அதை அழகாக பிரித்து கொடுப்பாங்க. தமிழ்நாட்டுக்கு ஹிந்தி பேசுகிற ஆஃபீஸர்ஸ் வர முடியாது. தமிழ்நாடை விட்டு நம்மளும் போய் ஹிந்தி பேசுகிற கண்ட்ரியில் ஒரு ஸ்டேட்டில் போயிட்டு நம்ம அக்யூஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி வர மாட்டோம். ஸோ இது ஒரு அட்வான்டேஜாக வச்சுக்கிறாங்க. வெரி ரொம்ப புவர் பீப்புள்,
இந்த ரோடு வேலை பார்க்குறவங்க, மினிமம் வேஜஸ், டெய்லி வேஜஸ்க்கு போகிறவங்க, அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஒரு கமிஷன் பேசிஸில் ஒரு 1000-1500 கொடுத்து கலெக்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அது போதும். ஸோ அந்த கலெக்ட் பண்ணிவிட்டு சப்போஸ் நமக்கு இங்கே பார்க்கும்போது அவர் வந்து அங்கே ரோடு வாலாக தான் இருப்பார், டெய்லி வேஜஸ் தருவார். நமக்கு பார்ப்பார் அன்சுல் அப்படின்னு ஒரு பேர் இருக்கும். இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸாக கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. என்ன அக்கௌண்ட் நம்ம கையில் இருக்குதோ அவர் தான் நாளைக்கு உங்களுக்கு வந்து ஹெச்ஓடியாவோ ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாவோ அவர்கிட்ட பேசுவார். சார் ஐ எம் அன்சுல், பிகாஸ் அவர்கிட்ட இருக்க பேங்க் அக்கௌண்ட் அந்த பேரில் இருக்குது. இப்படி தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ஃப்ராட். இது நிறைய டைப் ஆஃப் இருக்குது. இப்போ மேக்ஸிமம் எப்படி போகிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ராட் வருவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ராட், சரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ராடில் உங்களை எப்படி ட்ராப்புக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க? ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்கிறது ஒரு ஃப்ராட்ஸ்டருக்கு எப்படி தெரியுது? எப்படி தெரியுது? நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு எப்படி தெரியுது? ஆல் த டீட்டெயில்ஸ் யூ ஆர் கிவிங் த்ரூ சோஷியல் மீடியா அண்ட் கூகுள் சர்ச். நம்ம கூகுள் சர்ச்சில் நம்ம டிஃபால்ட்டாக எல்லாரோட ஃபோன்லேயும் குரோம் இருக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் குரோம், எல்லோரும் ஃபோனில் கிளிக் பண்ணுங்கள். அதில் நியூ டேப் கிளிக் பண்ணுங்கள். நியூ டேப் கிளிக் பண்ணிட்டீங்களா? இதில் தான் நம்ம சர்ச் பண்ணுறோம். பட் இதில் சர்ச் பண்ணும்போது நீங்கள் என்னென்ன சர்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் ஃபோனில் ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி அதோட மெமரி டிவைஸில் வச்சிரும். அதுதான் குரோமோட வேலை. இந்த மாதிரி குரோமில் இந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்லி எல்லா அப்ளிகேஷனுக்கும் தெரியும். ரெகுலராக இந்த மெமரி டிவைஸில் இந்த அட்ரஸுங்கிறது டிஃபால்ட். நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனில் வச்சுருக்கீங்களோ எல்லா அப்ளிகேஷனும் இந்த மெமரி ஸ்பேஸில் இருக்க டேட்டாவை காப்பி பண்ணிக்கும். நம்ம இதை கிளியர் பண்ண மாட்டோம். நம்ம டிவைஸில் இருக்கும். இது வந்து உலகத்தில் காமன். இதுக்காக தான் ஃபேஸ்புக் இருக்குது. இதுக்காக தான் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. உங்கள் டேட்டாவை எங்களுக்கு வேணும். உங்கள் டேட்டா காசு. இப்போ எல்லார் ஃபோன்லேயும் ஃபேஸ்புக் இருக்குது. எல்லாரோட ஃபோனில் மெமரி டிவைஸில் உங்களோட டேட்டா இருக்குது. அந்த டேட்டாவை பண்டில் ஆஃப் டேட்டாவை ஃபேஸ்புக் வச்சுருக்காங்க, இன்ஸ்டா வச்சுருக்காங்க, வாட் எவர் த சோஷியல் மீடியா வச்சுருக்காங்க. இதை கம்பெனிஸ் வாங்குறாங்க. பிகாஸ் தே வாண்ட் டு கிவ் ஆட். நம்ம தான் கொடுத்து வச்சுருக்கோம். எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி நீங்கள் தான் சர்ச் பண்ணி அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க. இந்த இன்ஃபர்மேஷனை விற்கிறீங்க. இதை சைபர் ஃப்ராட்ஸ்டர் வாங்கிட்டு உள்ளே வராங்க. எப்படி உள்ளே வராங்க? உங்ககிட்ட சோஷியல் மீடியா திருப்பி இருக்கும். அந்த சோஷியல் மீடியாவில் ஆட் வரும். அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டு யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்ரெஸ்டட் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஃபேக்காக இன்வெஸ்ட்மெண்ட் ஏமாற்ற போகிற கம்பெனியோட ஆட் உள்ள நிற்கும். நீங்கள் பார்ட் டைம் ஜாப் போட்டிங்கன்னா அவன் பார்ட் டைம் ஜாபுக்கு ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி அந்த வெப்சைட்டோட லிங்க் உங்களை கிளிக் பண்ணி அங்கே எழுத்துட்டு போகிறதுக்கு சோஷியல் மீடியா ஹெல்ப் பண்ணும். நம்ம சோஷியல் மீடியாவில் தான் ட்ராப் ஆகிறோம். சோஷியல் மீடியாவில் வர்ற அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் நம்பி கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் அந்த ஏமாத்துகிற வேலையை அவன் பார்த்துப்பான். அவன் டெய்லி ஒரு 1000 பேர்த்தை ஏமாற்றுவான். 100 பேர் ட்ராப் ஆவாங்க. 10 பேர் லாஸ் ஆகிடுவாங்க. இது அவனுக்கு பிஸ்னஸ். 1000 பேர்த்திட்டையும் அவனால் சக்ஸஸ் பண்ண முடியாது. யாரும் அந்த 1000 பேர் ஏமாந்தோன்னு சொல்லிட்டு போக மாட்டாங்க. 10 பேர் கம்ப்ளைண்ட் வருவாங்க. ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக நடக்குது இது. அப்போ இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ நடக்குதும், எவ்வளோ பணம் அவனால் சம்பாதிக்க முடியும், சோஷியல் மீடியா மூலம் உள்ள வராங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதுலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? அட்லீஸ்ட் நம்ம இன்ஃபர்மேஷன் வெளில போகாமல் இருக்கிறதுக்கு அந்த டேபு கீழே இன்காக்னேட் டேப்னு ஒன்று இருக்கும். அதில் ஒரு ஐ போட்டு ஒரு கேப் வச்ச மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அது கீழே இருக்க வாசகத்தெல்லாம் கொஞ்சம் ஜூம் பண்ணி படித்து பாருங்கள். இட்ஸ் ஃபஸ்ட் ப்ரிவென்ஷன். நம்மளுடைய டேட்டாவை நம்ம ஃபோனில் வைக்காமல் இருக்கிறது. அட்லீஸ்ட் வச்சோன்னா அதை கிளியர் பண்ணுறது. அது வாங்கவே வாங்காது. அது இது போட்டிருக்கு. இது நிறைய பேருக்கு ஆக்சுவலாக இது எல்லாமே இதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு தான் பண்ணுறோம். டேட்டா தான். எஸ், ஓகே. நீங்கள் க்ரோமில் ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக இருக்க டேப் வந்து உங்களுடைய எல்லா டேட்டாவையும் ஸ்டோர் பண்ணி உங்கள் ஃபோன்லேயே வைக்கும். செகண்ட் ஒரு டேப் இருக்குது. அந்த டேப் எந்த டேட்டாவையும் உங்கள் ஃபோனில் வைக்காது. சர்ச் பண்ணால் ஆன்சர் மட்டும் கொடுத்துட்டு போயிடும். அதில் இருக்கு மேடம் நியூ இன்காகினேட்டோ டேப்னு இருக்கும். மேலேருந்து ரெண்டாவது தட்ஸ் கேப் வச்சு கண்ணாடி போட்ட மாதிரி. அதை கிளிக் பண்ணிங்கனாவே கீழே ஒரு மெசேஜ் வரும். அந்த க்ரோம் won't சேவ். அந்த க்ரோம் இந்த மாதிரி ரைட் சைடில் 3 டாட் இருக்கா மேலே, அதில் அதை கிளிக் பண்ணுங்க. மேலேருந்து ரெண்டாவது பாருங்க, நியூ இக்னிட்டோ இன்காக்னிட்டோ டேப். யாருமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதில் டீட்டெயில்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை நம்ம இன்ஃபர்மேஷன். நம்மளுக்கு அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்குற இடத்துல நம்மளை சர்ச் பண்ண வைப்பாங்க. இதில் உங்களுக்கு நிறைய யூஸ் இருக்காது, தெரியாது. எஸ், நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஃபோனில் தானே இருக்குது, இது என்ன, இதனால் இது தெரிஞ்சால் என்ன, நான் என்ன ஒரு பர்ச்சேஸ் டு
ஃபேன் போட போகிறேன், இல்லை ஏதாவது ஏசி போட போகிறேன், இந்த இன்ஃபர்மேஷன் இருந்து என்ன உங்களுக்கு ஏசி ஃபேன் பர்ச்சேஸ் பண்ணுற ஆட் நாளையிலேருந்து வர ஆரம்பிக்குது. இன்ஃபர்மேஷன் இங்கேருந்து தான் எடுக்கிறாங்க. ஒரு நல்ல ஃபேனு கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட் வரும், டூப்ளிகேட் கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட் வரும். நீங்கள் எதில் கிளிக் பண்ணி எப்படி ஏமாற போகிறீங்கிறது உங்களுடைய அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், அந்த சுச்சுவேஷன் ஆஃப் டைம் தான். ரிலாக்ஸாக இருந்தீங்க, பொறுமையாக இருந்தீங்கன்னா 10 பார்ப்பீங்க. அவசரமாக எனக்கு தேவைப்படுதுன்னா ஒன்று சூஸ் பண்ணுவீங்க, மேபி 10ல் 1 ட்ராப்பாக இருக்கலாம். அந்த சோசியல் மீடியாவில் வர எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் இந்த மாதிரி உங்களை ட்ராப் பண்ணுறதுக்கான விஷயமாக தான் இருக்கும். ஸோ இன்ஃபர்மேஷன் இங்கேருந்து தான் வெளில போகுது. ஒன்று இன்காக்னேட் மோடில் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா க்ரோமில் சர்ச் பண்ணிங்கன்னா உடனே போயிட்டு டேட்டாவெல்லாம் குக்கீஸ் டேட்டாஸ்லாம் இமீடியட்டாக கிளியர் பண்ணுங்கள். ஸோ கிளியர் பண்ணாமல் இருக்கட்டும், எனக்கு எது வேணாலும் வந்துடட்டும், நான் எதுக்கும் போக மாட்டேன், பி அலர்ட்னா ஓகே, தட்ஸ் இட். இதுக்கப்புறம் இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து சோசியல் மீடியாஸ் உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க போகுது. மோஸ்ட் ஆஃப் த க்ரைம்ஸ் சோசியல் மீடியாவிலேருந்து தான் உங்களை வந்து ட்ராப் பண்ணி ஒரு வெப்சைட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. தட் வெப்சைட் பக்கா டிசைன்டு ஃபார் டு சீட். எல்லாமே பக்கா ஒரிஜினலாக இருக்கும், ரிஜிஸ்டர்டாக தான். நீங்கள் என்னென்ன கொஸ்டின் கேட்பீங்களோ அதுக்கெலாம் ஆன்சர் இருக்கும். சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டாக செபியோட நம்பர் இருக்கும், செபிலையும் அந்த இது இருக்கும். ஸோ பட் அக்கௌண்ட் உங்களுக்கு போடுறதுக்கு மட்டும் டிமேட்டில் போட வைக்க மாட்டாங்க, ஒரு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அலர்ட் ஆகிடணும். இன்னொருத்தர் பேரில் பணம் போட்டிங்கன்னா அதுக்கு அவருக்கு நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா அர்த்தம். தட் இஸ் நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு டிமேட்டில் இருக்கணும். உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஒரு டிமேட்டுக்கு போகிறதா இருந்தால் தான் அது ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட். உங்கள் அக்கௌண்ட்லேருந்து இன்னொருத்தர் அக்கௌண்ட்டுக்கு போடுறீங்கனால தட் இஸ் யூ ஆர் கிவிங் சம் லோன். ஏதோ பாரோ கடன் வாங்குறாரு, திருப்பி கொடுப்பாரு, கொடுத்தா வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். அவர் எடுத்துகிட்டு போய்டார். நீங்கள் எந்த வகையில் என்னை ஏமாற்றி வாங்கினாருங்கிறதுக்கு ப்ரூஃப் என்ன பண்ண முடியும்? நீங்கள் என்னை இவ்வளோ பேசி என்னை ஏமாற்றினாங்கிறதுக்கு ப்ரூஃப் என்ன இருக்குது உங்களுக்கு? உங்களுக்கு அவளுக்கு கூட பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் இருந்துச்சு, எனக்கு 5 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியது கொடுத்தாரு சார்னு சொல்லி டிஃபெண்ட் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ அது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்கள் பணத்தை திருப்பி வாங்குறதுக்கு நீங்கள் கொடுக்குறது. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்படி தான் போடுறாங்க. ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் பணம் போடுவாங்க, யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க ட்வீட் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே தெரியும், ஒரு 10,000 போட்டால் போகுது, போட்டு பார்ப்போம்னு போடுவாங்க. 15,000 கிடச்சிரும். திருப்பி போடுவார், 5,000 அவன் கொடுத்து 5 ரூபா நான் போடுவோம், 30,000 கிடச்சிரும். ஸோ அவருக்கு ஒரு 50 டயலாமல் வந்துடுவார். ஸோ நம்ம தான் தப்புன்னு நினச்சிட்டோமோ, இது ஒரிஜினல் தான் போல இருக்கே அப்படின்ட்டு 1 லட்ச ரூபா போடுவார். போனால் போகுதுட்டா 2 லட்ச ரூபா கிடச்சிரும். இப்படி தான் அவங்க சீட்டிங் ஸ்டார்ட் ஆகும். திருப்பி 2 லட்ச ரூபா போடுவார், 5 லட்ச ரூபா அவர் கன்ஃபார்ம் பண்ணிடுவார், எல்லாத்தையும் விற்றுருவார், போட்டுருவார். போட்டதுக்கப்புறமும் அவங்க தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. தே வில் கால் யூ, சார் டுமாரோ மார்னிங் கோயிங் டு கிராஷ், இன்வெஸ்ட் பண்ணுறது வித்ட்ரா பண்ணுங்கள். 10 lakh வச்சுருக்கீங்க அக்கௌண்ட்டில், அது எல்லாமே உங்களுக்கு போலியாக காட்டியிருப்பாங்க. அந்த வேலெட்டே அது டம்மியாக க்ரியேட் பண்ண வேலெட்டாக இருக்கும். சார் 10 lakh நாளைக்கு எடுத்துருங்க, ட்ரம்ப் பேசிட்டாருன்னா உங்களுக்கு 1 lakh வந்துடும், சீக்கிரம் எடுங்க சார். வராது. அப்படி தான் அவங்க செட் பண்ணியிருப்பாங்க. திருப்பி ஒரு எடுக்கிறதுக்கு போராடுவார். அடுத்து கேட்பார், சார் ஒன் திங், நீங்கள் ஜிஎஸ்டியோ இப்போ ஏதோ ஒரு டேர்ம்ஸ் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கு, காலையில் 10 மணிக்கு தான் அது உங்களுக்கு வரும், அதுக்குள்ளேயும் மார்க்கெட் 9:30 ஓப்பன் ஆகிடும். சரி, நீங்கள் 8 மணிக்கு இந்த அக்கௌண்ட்டில் ஏதாவது ஒரு மீன்ஸில் போடுங்க, டெபாசிட் பண்ணுங்கள், நான் இதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணுறதுக்கு பார்க்குறேன்னு சொல்லி இவரோட அக்கௌண்ட்டுக்கு திருப்பி இன்னொரு அக்கௌண்ட் கொடுத்து இன்னொரு 5 லட்ச ரூபா வாங்கிடுவாங்க. அடுத்த நாள் காலையில் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. சார் என்ன சார் நேற்றுலேருந்து உங்களுக்கு ட்ரை, சார் இதுக்காக தான் சார் நான் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு உங்களுக்காக அலைஞ்சிட்டு வந்தேன், அந்த ஏன் அமௌண்ட்டே லாக் பண்ணிட்டாங்க சார், இன்னொரு அக்கௌண்ட் தரேன், எல்லாத்தையும் திருப்பி வாங்கிடலாம், இப்போ 10 லட்ச ரூபா விட்டுறாதீங்க திருப்பி. அடுத்த நாள் அவர் 10 லட்ச ரூபா வச்சுருக்க மாட்டாங்க, 15 லட்ச ரூபா ஏற்றி வச்சுருப்பாங்க. சார் இன்றைக்கி நம்ம இறங்கும்னு நினச்சோம், ஏறிடுச்சு, 15 lakh சார், விட்டுறாதீங்க சார், இன்னொரு 5 lakh. இப்படி தான் சீட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒருத்தட்ட போய் திருப்பி பணம் கொடுங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே யாரும் பணம் தர மாட்டாங்க. தட் இஸ் த அவங்களோட மோடஸ் ஆப்ரண்டி அப்படி தான் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ராடில் நான் சொல்ல வரேன். ஸோ நிறைய கேட்டகரி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு ஆட் கொடுத்து உங்களை இன்வெஸ்ட்மெண்ட் வர்றது மாதிரி, இல்லாட்டி ஒரு பார்ட் டைம் ஜாப் வர்றது மாதிரி, ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ராப் ஆகலை, நீங்கள் ரொம்ப அவேராக இருக்கீங்கன்னா தென் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு சொன்னது ஒரு இமெயிலுக்கு அனுப்பிச்சு உங்களை ட்ராப் பண்ணாங்களே, அது மாதிரி எஸ்எம்எஸ் மூலமாக உங்களுக்கு வரும். Your vehicle has been charged for some 500 rupees or 1000 rupees amount. To click more details, click the link ன்னு சொல்லி ஒரு சலான் நம்பர் போட்டு வரும். நம்ம வெஹிக்கிள் சார்ஜ் ஆகிடுச்சு, நம்ம நம்பர் வண்டி நம்பர் வந்துடும். ஏன்னா நம்ம ஃபோன் நம்பரோட வெஹிக்கிள் நம்பர்லாம் அட்டாச் பண்ணியிருப்போம். நம்பர் வந்தோன்னா நமக்கு ஒரே விஷயம் கன்ஃபார்ம் தான் வந்து கிளிக் பண்ணுவோம். தட்ஸ் சேம் திங், தட் ஃபைல் வில் இன்ஸ்டால் இன் யுவர் ஃபோன். இன்ஸ்டால் பண்ண ஒரு செகண்டில் என்ன ஆகிடும்னா எல்லாத்தையும் பிளாக் பண்ணிவிடும், இன்டர்நெட் கட் பண்ணிவிடும், அது வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். நம்ம கண்ணு முன்னாடியே ட்ரான்சாக்ஷன் நடக்கும், ஓடிபி ஜென்ரேட் ஆகும், ஓடிபி இன்னொரு நம்பருக்கு ஃபார்வர்ட் ஆகும், போயிடும். இது என்னென்ன வகையில் உங்களுக்கு வரும்? ஆர்டிஓ சலான் வரும். இப்போ இல்லைன்னா இப்போது 1000 rupees போடுறாங்களே மகளிருக்கு, அந்த மாதிரி கவர்மெண்ட்டோட அமௌண்ட்டு 1000 rupees கிரெடிட் டு அக்கௌண்ட்டு, கிளிக் மோர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வரும். இல்லை உங்களுக்கு இது ஆட் ஆகலையா, இதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணுங்கள், உங்களுக்கு அடுத்த மாதத்துலேருந்து பணம் வந்துன்னு வரும். வாட் எவர் மீன்ஸ்.
ஸோ நம்ம அந்த லிங்க்குக்கு கீழே ஏபிகேன்னு ஒரு ஃபைல் இருக்கும், அப்ளிகேஷன் ஃபைல். தட் இஸ் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ஃபைல். நம்ம அதை தான் பார்க்க மாட்டோம். எந்த லிங்கையும் கிளிக் பண்ண வேணாம், பர்டிகுலராக ஏபிகேன்னு முடியுதுன்னா அந்த ஃபைல் கிளிக் பண்ணுவோம். எல்லாருக்குமே இந்த ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும். எஸ்பிஐ பேங்க் லோகோ மாறி இருக்குமே, குரூப் மொத்தமாக மாற்றிக்கிறோம் சார். திட்ஸ் டைப் ஆஃப் ஃப்ராட். இந்த ஃபைலோட நோக்கம் அதுதான். அது எஸ்பிஐக்கு மட்டுமே டெடிக்கேட்டடாக, எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட் யாருக்கெல்லாம் இருக்கும் அவங்களுக்குலாம் பணம் போயிடும். நம்ம சிஸ்டமில் பேட்டர்ன் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஸோ அந்த பேட்டர்ன் எப்படி ஓப்பன் பண்ண வைப்பான்? நம்ம ஃபோன் எடுப்போம், நம்ம ஃபோனில் பேட்டர்ன் கேட்கும். சரி, நம்ம ஃபோன் எடுத்தோடனே லாக் ஓப்பன் பண்ண கேட்குன்னு சொல்லி பேட்டர்ன் கொடுப்போம், நம்பர் கொடுப்போம். தட் இஸ் த பாஸ்வேர்ட் ஃபார் ட்ரான்சாக்ஷன். ஸோ அப்படியே அவங்க ட்ரான்சாக்ஷன் பண்ணிவிடுவோம். அவங்களுக்கு முன்னாடி அவங்க கையாலே ட்ரான்சாக்ஷன் நடக்கும். இதை நம்ம ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் அனுப்பலை சார், அவராக தான் அனுப்பிச்சிக்கிட்டாங்க. பெனிஃபிஷரியை வந்து விசாரித்து தான் நம்மளை ஃபிக்ஸ் பண்ண முடியும். திட்ஸ் அ ஃப்ராட் ஹேப்பன் வித்தவுட் இஸ் கன்சென்ட் அப்படிங்கிறதே நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி கேசஸில், விக்டிமில். ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து இமெயிலில் வந்தது, அது இன்ஃபர்மேஷன் எடுத்து. ரெண்டாவது சோஷியல் மீடியாவில் வருது. தேர்ட் டைப் உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக வந்து உங்களை ட்ராப் பண்ண வைக்கும். இன்னொரு டைப் என்ன பண்ணுறாங்க, அந்த மேட்ரிமோனியிலேருந்து டீட்டெயில் எடுக்கிறாங்க. இந்த நியூ மேரேஜ் விட்டுருவாங்க. 35+ இருக்க மேல் அண்ட் ஃபீமேல்ஸ், அவங்க வைஸ் வர்ஸா ஒரு பையனாக இருந்தால் ஒரு பொண்ணோட அழகான ஃபோட்டோ வச்சுட்டு உங்கள் ப்ரொஃபைல் எனக்கு பிடிக்குது, வாங்க இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம், இனிமேல் புது லைஃப் ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் தான் எங்களோட தேவதை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பாங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் ஸ்டாண்ட் பண்ணுறாங்க, வீடியோ கால்ஸ்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க ஃபாரினில் இருக்கா சொல்லுவாங்க. ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நல்லா தெரியும் அவங்களுக்கு எப்படியெல்லாம் பேசினா பொண்ணுங்க வந்து விழுவாங்க அப்படின்னு தெரியும். இது எல்லாமே ப்ரோக்ராம்டு டேட்டா. அதை படித்து ஒரு அக்யூஸ் அரெஸ்ட் பண்ண சொன்னால் எங்களை வந்து 2 நாள் படிக்க சொல்லுவாங்க சார். எப்படி அப்போல்லாம் பேசுகிறீங்க, படிக்க சொல்லுவாங்க சார். ஆல்ரெடி ஸ்கிரிப்டட் சார். நாங்கள் அதை படிச்சுட்டு வந்து தான் சார் அந்த பொண்ணுகிட்ட பேசுவோம். ஏன்னா டெய்லி ஒரு பொண்ணுகிட்ட பேசணும், அவனுக்கே தெரியாது எந்த பொண்ணுகிட்ட என்ன பேசணுன்ட்டு. ஸோ அதனால் காலையில் வேலைக்கு வரக்கு முன்னாடி படிச்சுட்டு வந்து பேசுவாங்க. ரீசன்ட் கேஸ் என்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாங்க. அந்த 35+ அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு எப்படிமா நடந்தது அப்படின்னா, என்னோடய கான்வர்சேஷன்லாம் பாருங்கள் சார், நான் பார்க்குறேன். இவங்களாம் பண்ண அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. எதுக்கு பண்ண அனுப்பிச்சு? இல்லை சார், அவர் வந்து மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்தார். வரும்போது கஸ்டம்ஸில் அவங்கள பிடிச்சிட்டாங்க. இவர் கேட்குறாரு, ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்காரு. பிஃபோர் மேரேஜ் ஐ வாண்ட் டு கிவ் திஸ் கிஃப்ட் டுடே. இப்போ எக்ஸாம்பிள்னா எனக்கு வேலண்டைன்ஸ் டே. இன்றைக்கி யாராவது 2 பேர் ஏமாற்றிருப்பாங்க. ஷியோர், இந்தியா ஃபுல்லாக யாராவது 2 பேருக்கு நடக்கும். எஸ், வேலண்டைன்ஸ் டே நான் உனக்கு வந்து இந்த கிஃப்ட்டை நான் உனக்கு கொடுத்துட்டு தான் போகணும். இதுக்காக தான் நான் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வந்தேன். இந்த என்னை இந்தியாவுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டான். நான் உன்னை பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, இதை நான் உன்ட்ட கொடுத்துட்டு போனேன், நீ வாசலுக்கு வா. ஸோ அவங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க. சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு வந்து பாம்பே ஏர்போர்ட்டில் என்னை கஸ்டம்ஸ் ஆஃபீஸை பிடிச்சிட்டாங்க, நீ உடனே பாம்பேக்கு வாங்கினா இந்த கேர்ளால் கண்டிப்பாக போக முடியாது. அப்படி தான் சொல்லுவாங்க. மதுரைனா வந்துடுவாங்க, ஏன்னா மதுரையில் இருக்க பொண்ணு. ஸோ அதனால் பாம்பே சொல்லுவாங்க. இல்லை, என்னால் உடனே அங்கே வர முடியாது. சரி, ஓகே, நீங்கள் கஸ்டம்ஸ் ஆஃபீஸரை கூட நான் பேசுகிறேன். கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் பேசுகிறாங்க, அதுவும் உன்னோட ஆள் தான். மேடம், உங்கள் ஆள் ஆமாம் வந்திருக்காரு, 6 பவுன் நகை இருக்குது, எங்களால் இந்தியாவுக்குள்ளே அனுப்ப முடியாது மேம், 18% டேக்ஸு, இந்தியன் நாம்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஒன்று செய்யுங்க, நாங்கள் இந்த ஃபைனை கட்டுங்க, இந்த நகையை நாங்கள் இங்கே வாங்கி வச்சுப்போம், போகும்போது திரும்பி அவர் எடுத்துகிட்டு போக சொல்லி. இல்லை, அவர் எனக்கு கொடுக்க தான் வந்திருக்காரு. ஸோ அப்போ நீங்கள் பணத்தை கட்டுங்க. எவ்வளோ கட்டணும்? 3 lakh. உங்கள் அக்கௌண்ட் கொடுங்க சார், நான் போட்டுறேன். கொடுத்துருவார். கஸ்டம்ஸ் ஆஃபீஸோட அக்கௌண்ட்டுக்கு பணம் டெபாசிட் ஆகிடுது 3 lakh. அப்போயே விட மாட்டாங்க. அதுக்கடுத்து 1 hour கழிச்சு இன்னும் விட்டுட்டானா இருந்தாலும் விட மாட்டேங்கிறான். இப்போ கொடுத்தது அக்கௌண்ட்டுக்கு வந்து பில்லு கொடுத்துருவானா, இப்போ வந்து லஞ்சம் கேட்குறான் 2 லட்ச ரூபா. ஸோ என்னென்ன மீன்ஸில் அவங்கள்ட்ட மேக்ஸிமம் கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ண. அவங்களுக்கு தெரியும் இந்த பொண்ணுகிட்ட ஒரு 9 லட்ச ரூபா வாங்கலாம், 10 லட்ச ரூபா வாங்கலாம். அப்போ 9 லட்ச ரூபா வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. கம்ப்ளைண்ட்டில் வந்து நான் 9 லட்ச ரூபா இழந்துட்டேன்னு கொடுக்கல, கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் அவர் பிடிச்சி வச்சுருக்காங்க சார், அவரை கண்டுபிடிச்சி அவரை மீட் அவுட் கொடுங்க. ஸோ தட் அப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக அவங்க சீட் பண்ணுறாங்க எமோஷனல். நான் இது வரைக்கும் நான் யார்ட்டும் ஏமாந்தது கிடையாது சார். நீங்கள் சார் லாஸ்ட் 1 minute எனக்காக என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நீங்கள் பேசி பார்க்குறீங்களா கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்கிட்ட? ரேனவே ஏர்போர்ட்டுக்குள்ளே இல்லை, சிசிடிவி பார்த்தா அவங்க ஃபினிஷே ஆகலை, சாட்டிஸ்ஃபைடு ஆகலை. சிசிடிவி பார்த்தா கூட தெரியும்ல சார், அந்த ஃபோட்டோ வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாமா? ஏமா அப்படி ஒருத்தன் வந்தாதானமாக போய் நான் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் வந்ததாக சொல்கிறத வச்சு நீங்கள் எப்படி பண்ண முடியும்? தட் இஸ் த டைப் ஆஃப் சீட்டிங். இது பொண்ணுங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, பசங்க வராமல் போயிடுவாங்க அசிங்கப்பட்டுட்டு. இது இன்னும் டைப் ஆஃப் சீட்டிங் நடக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த மியூல் அக்கௌண்ட் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட் தான். வாங்குவாங்க, அவங்களோட சிம்முக்கு அந்த அக்கௌண்ட்டை மாற்றி வச்சுப்பாங்க. ட்ரான்சாக்ஷன் இப்போது மொபைல் ஃபோனில் எந்த பேங்க் டு எந்த பேங்க் மாற்ற முடியும். 5 பேங்க் அக்கௌண்ட் கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 5 ஃப்ராட் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி 6வது ஒரிஜினல் அக்கௌண்ட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க.
ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு தனி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, எல்லா பேங்க்கோட டைப் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் த விக்டிம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அந்த cybercrime.gov.in அந்த வெப்சைட்டில் ஒன்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்த அடுத்த நிமிஷம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் அக்செப்ட் பண்ண அடுத்த நிமிஷம் என்டையர் ட்ரையல் ஆஃப் மணி அவங்க அதுக்கப்புறம் என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்களோ என்டையர் ட்ரீ வில் பி ஃப்ரீஸ்டு. cybercrime.gov.in www.cybercrime.gov.in இதுக்கு நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 1930. சார் இப்போ என்கிட்ட இன்டர்நெட்டே இல்லை சார், என்கிட்ட ஒரு பட்டன் ஃபோன் தான் இருக்குது, நான் இன்டர்நெட் இல்லாத ஒரு ரீச்சில் இருக்கேன், எனக்கு ஒரு லாஸ் மட்டும் நான் தெரிஞ்சிருச்சு, இமீடியட்டாக எனக்கு தான் வந்து ஆன்லைனில் எனக்கு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணி கொடுங்கன்னா நீங்கள் 1930 கால் பண்ணும்போது அங்கே இருக்க ஒரு மொபைல்லேருந்து பண்ணலாம். மொபைல் லேண்ட்லைன் ரெண்டு ஒரே நம்பர் ஆல் ஓவர், அது செப்பரேட் ஆகிடும் ஸ்டேட் வைஸாக. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த லொக்கேஷனை பொறுத்து, நீங்கள் எந்த ஊரில் கம்ப்ளைண்ட் கொடுக்குற விரும்புகிறீங்களோ அதை பொறுத்து மாறிடும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கம்ப்ளைண்ட் என்ன பண்ணுவோம், சம்பவம் எங்கே நடந்ததுன்னா அங்கே போய் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுவாங்க. இது அப்படி கிடையாது, உங்கள் ஆதார் எங்கே இருக்குதோ அங்கே இந்த கம்ப்ளைண்ட்டை ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் நீங்கள் நீங்கள் டூர் போயிருக்கீங்க, எந்த கண்ட்ரி எந்த ஸ்டேட்டில் வேணால் இருக்கலாம், உங்களுடைய ஆதார் அட்ரஸ் வாங்கிடுவாங்க, அந்த கம்ப்ளைண்ட் அனுபவம். இப்போ மதுரை சிட்டி ஆதார் இருந்துச்சுன்னா என்னோட கம்ப்ளைண்ட் இங்கே வந்துடும். நீங்கள் எந்த ஊர்லேருந்து பணம் இழந்தாலும் ஆதார் அட்ரஸ்க்கு இந்த கம்ப்ளைண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. இப்படி தான் இந்த அக்கௌண்ட் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நான் உங்களுக்கு நீங்கள் ப்ரிகாஷன்ஸாக நீங்கள் கேட்டால் சஜஸ்ட் பண்ண என்ன சொல்லணும்னா, நீங்கள் எல்லாருக்கும் ஒரு ஓப்பனாக ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறீங்கன்னா அந்த காண்டாக்ட் நம்பரில் பேங்க் அக்கௌண்ட் வைக்காதீங்க, அதோட மெர்ஜ் பண்ணி வைக்காதீங்க. ஓடிபி வர்றதுல மெயினாக உங்கள் பிஸ்னஸை நான் ஸ்பாயில் பண்ணணும்னு நினச்சேன்னா ஒரு ஃப்ராட்ஸ்டரோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் 600 ரூபாயில் 700 ரூபா அனுப்பிச்சா போதும். ஈவன் 100 ருபீஸ் கூட ஃப்ரீஸ் ஆகிடும், ஜிபே பண்ணுறது கூட ஃப்ரீஸ் ஆகிடும். இல்லை இது கடை வச்சுருப்பாங்க, ஃபோட்டோலாம் அனுப்புவாங்க, சார் நான் சுகர் கேன் வச்சுருக்கேன் சார், யாருன்னே தெரியாது சார், வந்து ஒரு 450 ரூபாய்க்கு 10 பேர் சாப்பிட்டுட்டு போனாங்க, என் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, என்கிட்ட பேசுவாங்க. நான் உங்களுக்கு டீஃப்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் அதை பொறுத்து, அதோட ஜென்யூனஸ் பொறுத்து, கேஸ் பொறுத்து, வேல்யூ ஆஃப் மணி பொறுத்து தான் பண்ண முடியும். இஃப் இட் சப்போஸ் அவரே சுகர் கேன்களோ ஏதோ ஒரு ஏமாற்றி, சார் எங்களுக்கு வந்து நாங்கள் ஃபேமிலியோடு வந்தோம், டூர் வந்தோம், பேக்கெலாம் வச்சுட்டு வந்துட்டோம், எங்களுக்கு இம்மிடியேட்டாக ஒரு 2 லட்ச ரூபா அந்த அக்கௌண்ட்டில் போட்டு விடுங்க, நாங்கள் கேஷாக கையில் கொடுத்துருவோம் சொல்லிட்டு அப்படி ஏமாற்றிட்டு போயிருந்தாங்கன்னா, கேஷ் அவர்கிட்ட வாங்கிட்டு பணத்தை போட்டுட்டு கேஷ் வாங்கிட்டு போயிருந்தாங்கன்னா, அவர்கிட்ட நான் 2 லட்ச ரூபாய்க்கு நான் பண்ணேன்னு சொல்ல முடியாது, அவரால் ப்ரூவ் பண்ண முடியாது. விக்டிம் ஆகிடும், அவர் ஒரு அக்யூஸ்ட் ஆகிடுவார், ஸோ சப்போர்ட்டர் ஆகிடுவார். ஸோ நம்ம யாருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறோம், எந்த சூழ்நிலை ஹெல்ப் பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கடை வச்சுருக்கோம், ஒருத்தர் வந்து பணம் கேட்குறாரு, ஏதோ ஒரு பணம் போடுறாரு, நம்ம கேஷ் எடுத்து கொடுத்துட்டு போயிடும், மாட்டிப்போம் நம்ம. இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு மொபைல் ஃபோன் வாங்க ஒருத்தர் போகிறாரு, அவர்கிட்ட கிட்ட ஃப்ராட் மணி இருக்குது, 1 lakh rupees இருக்குது, அந்த 1 lakh rupees கேஷ் ஆகணும். போய் ஐஃபோன் வாங்குறாரு, வாங்கிட்டு பில்லு போடுறதுக்கு முன்னாடி, சார் ஒரு நிமிஷம் இருங்க, இதை எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், நான் அவர்கிட்ட காட்டிட்டு மட்டும் வந்துடுறேன், 10 நிமிஷம் சார் சொல்லிட்டு போகிறாரு. அமௌண்ட் பண்ணிட்டார், பணத்தை சரி நீங்கள் பண்ணிவிட்டு போங்கன்னா பண்ணிட்டார். போயிட்டு திருப்பி ஆர்கியூ பண்ணி கேஷ் வாங்கிட்டு போய்ட்டார். வேணாம் சார் பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு சார். டேலண்ட்டாக பண்ணுறாங்க அவங்க. ஸோ இப்போ இந்த 1.5 லட்ச ரூபா அவருக்கு வந்து அக்கௌண்ட்டில் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஃப்ராட்ஸ்டர் கேஷ் வாங்கிட்டு போயிட்டான். நமக்கு இங்கே டெக்னிக்கலாக பார்க்கும்போது இந்த அக்கௌண்ட் திஸ் அக்கௌண்ட் இந்த அக்கௌண்ட் எடுத்துடலாம். எனக்கு அட்ரஸ் வரும்போது அது கரண்ட் அக்கௌண்ட்டாக இருக்குது, ஷாப்ஸ் இருக்குது, ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது, நம்ம போலீஸ் டைரெக்டாக அங்கே போவோம். ஸோ அங்கேருந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கே அவர் மாட்டிக்கிறார். ஸோ அவரோட பிஸ்னஸ் என்ன, இப்போது பணம் கொடுத்ததுக்கப்புறம் பொருளை திருப்பி வாங்கக்கூடாது, திருப்பி அக்கௌண்ட்லேயே போட சொல்லியிருக்கணும். ஸோ அப்போ அவனும் மாட்டிப்பான். ஸோ அவனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கவா முடியும், இந்தவருக்கு தான் சார் போட்டிருக்கேன், அவர் அக்கௌண்ட் எடுத்துக்கலாம் சொல்லலாம். நம்ம கேஷாக கொடுக்கும்போது அவர்கிட்ட எந்த இன்ஃபர்மேஷன் இல்லை, ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கா, அது ஒரு ஃபேக்கான ஃபோன் நம்பர். ஸோ நம்ம அவர் அந்த எண்டுக்கு போக முடியல, இன்வெஸ்டிகேஷன் ஸ்பாயில் ஆகும், ட்ராக் பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ அட்லீஸ்ட் அவங்கள ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்மளும் என்கிட்ட அக்கௌண்ட்டில் வந்துச்சா நான் திருப்பி அக்கௌண்ட்டில் தான் கொடுப்பேன். நீங்கள் அக்கௌண்ட் கொடுங்க, இல்லை செக்காக கொடுக்குறேன், நீங்கள் எங்கே வேணால் போய் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு அக்கௌண்ட் பே போய்ட்டு எடுத்துங்க சொல்லி. ஸோ அதை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம், அட்லீஸ்ட் அவரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அதை உள்ளே வைக்கலாம். இது 2 விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். பேசிக்காக நீங்கள் கான்டாக்ட் நம்பர் முதல்ல நம்ம எல்லோரும் ஷேர் பண்ணிடுறோம், ஓப்பனாக கொடுத்துறோம், விசிட்டிங் கார்ட்லாம் அடிச்சிடுறோம். யார் வேணாலும் உங்களுக்கு பணத்தை போட்டுடலாம், கேட்காம கூட பணத்தை போட்டுடலாம், உங்களுக்கு தெரியாமல் கூட பணத்தை போட்டுடலாம், அது கூட உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ்க்குன்னு தனி அக்கௌண்ட் வச்சுக்கோங்க, அதோட கான்டாக்ட் ஷேர் பண்ணாதீங்க. அதோட ப்ராப்பராக பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கு எப்படி நீங்கள் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் இன்வாய்ஸோடு பண்ணுவீங்களோ, ஒரு இன்வாய்ஸ் இருக்குது, ஒரு பில் இருக்குது, இந்த இன்வாய்ஸுக்கு தான் நான் பேமெண்ட் வாங்கியிருக்கேங்கிறது நீங்கள் எங்கே வேணாலும் சேலஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு பில் இருக்குது, ஒரு அமௌண்ட் வந்திருக்கு, இதுக்கப்புறம் நான் ப்ராப்பராக எல்லாம் பண்ணியிருக்கேங்கும் போது பண்ண முடியும். நம்ம ப்ராப்பர் இல்லாமல் நம்ம ஒரு மணி ட்ரான்சாக்ஷன் பண்ணால் நம்ம அது காப்பாற்றுறது கஷ்டம் தான். அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பேங்கிங் அக்கௌண்ட்டில் நம்ம இருக்கிற நம்பர் தான் நம்ம தனியாக வச்சுக்கணும்.
இப்போது பேங்க்குக்கு கொடுக்குறாங்க. இல்லை, நம்ம கான்டாக்ட் கொடுக்குறது வந்து பேசுகிறதுக்காக, அதை மணி டிரான்சாக்ஷனுக்காக யூஸ் பண்ணலை. நம்ம இன்பிட்வீன் இந்த 5 இயர்ஸில் என்ன பண்ணிட்டோம், ஜிபேலாம் வந்ததுக்கப்புறம் கான்டாக்ட் கொடுத்த நம்பரே பேங்க்கோட மெர்ஜ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இப்போ நான் இன்ஸ்பெக்டராக இருக்கேன், எனக்கு ஒருத்தர் 5 லட்ச ரூபா போட்டு பேங்க்கோட மெர்ஜ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இன்ஸ்பெக்டர் கேட்டார் சார், அதனால் அந்த 5 லட்ச ரூபா போட்டேன், என்ன மிரட்டினார் சார் சொன்னால், ஹவு டு ப்ரிவெண்ட்? நான் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணிப்பேன்? சார் நான் அந்த நம்பரு கொடுக்கல சார், என் ஃபோன் நம்பருக்கு தான் போட்டாங்க. என் ஃபோன் நம்பரோட பேங்க்கில் மெர்ஜ் பண்ணியிருக்கேன், என்னோட தப்பு. என்னோடய பர்சனல் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நான் வெளியில் கொடுக்கக்கூடாது மாதிரி, என்னோடய பர்சனல் பேங்க்கோட கான்டாக்ட் நம்பரையும் நான் கொடுக்கக்கூடாது. நம்ம தெரியாமல் நம்ம வச்சுக்கிறோம். நமக்கு 2 நம்பர் யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு தனியாக ரீசார்ஜ் பண்ண முடியாதுங்கிறக்காக நம்ம இப்படி வச்சுக்கிறோம், ஒரே நம்பரை வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பர்ஸே ஷேர் பண்ண மாட்டாங்க யாரும். நம்பர்ஸே ரொம்ப ப்ரைவேட்டாக கான்ஃபிடென்ஸாக வச்சுருக்கோம். எஸ், நீங்கள் அப்படி விசிட்டிங் கார்டு கொடுக்குற நம்பரை ஒரு பட்டன் ஃபோனில் போட்டு அதுலேருந்து எந்த ஃபோட்டோஸ் வராத மாதிரி, எந்த வீடியோஸ் வராத மாதிரி, உங்களை எதுவும் அப்யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஒரு நம்பராக தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் அந்த நம்பர் வாட்ஸ்அப் இருக்குது, எல்லாம் இருக்குன்னா உங்களுக்கு எல்லா தொந்தரவும் அதுலேருந்து வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா வரும். திடீர்னு ஒரு வீடியோ கால் வருது, அந்த வீடியோ கால் ஆப்போசிட் இருக்க ஒரு பொண்ணு தன்னை செல்ஃப் நியூட் பண்ணிக்கிறாங்க, இவரோட ஃபோட்டோ தெரியுது, அதை அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க, அடுத்த நாள் அப்படியே அனுப்புகிறாங்க. இது எல்லாத்துக்கும் நான் அனுப்புவேன், அதை அப்படியே த்ரெட்டன் பண்ணாங்க. சார் சொசைட்டியில் அவர் பொலிட்டிஷியன், இதை போட்டாங்கன்னா என்னோட பரவாயில்ல சார், நீங்கள் எத்தனை கோடி தான் கொடுக்க ரெடி சார், ஆனால் என்னை த்ரெட்டன் பண்ணுறாங்க சார், கொடுக்க ரெடி, என்னை த்ரெட்டன் பண்ணுறாங்க சார் அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு எப்படி கொடுத்து இதை ஸ்டாப் பண்ணுன்னு தெரியல, இது யாரும் பப்ளிஷ் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணுங்கன்றாங்க. ஸோ இது நம்ம கொடுத்தது தானேயா, நம்ம நம்பர் ஓப்பனாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு தெரியுது யாரை டச் பண்ணால் பணம் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு நான் சொல்லணும்ல, நம்ம ஒரு எஸ்ஓபி வச்சுருக்கோம், இந்த கேட்டகரி பீப்புள் எப்படி, அது மாதிரி பொலிட்டிஷியனை த்ரெட்டன் பண்ணுறதுக்கும் தனி குரூப் இருக்குது, ரிச் பீப்புளை த்ரெட்டன் பண்ணுறதுக்கும் தனி பீப்புள் இருக்குது. ரீசெண்டாக இப்போது வெரி ரீசெண்ட்லி நம்ம என்ன சொல்லி, நமக்கு எல்லாமே தெரியும், ஓடிபி நம்ம ஷேர் பண்ணக்கூடாதுன்னு தெரியும். இப்போ எல்லாத்துக்கும் அவேர் பண்ணிட்டோம். அவங்க அப்படியே இருந்தாங்கன்னா ஃப்ராட்ஸர் எப்படி அடுத்து திருடுறது, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டாங்க. ஒன்று, ஏதோ ஒரு மெசேஜ் மூலமாக அனுப்பிச்சு உங்கள் ஓடிபியை பைபாஸ் பண்ண பார்ப்பாங்க. இல்லைன்னா ஒரு பீப்புளே நேராக வருவாங்க. சார் ஒரு 2 நிமிஷம் உங்கள் ஃபோன் கொடுங்க சார், என் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃபு, நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன், நான் வந்துடுன்னு மட்டும் தகவல் சொல்லணும் சார், வீட்டில் ஒய்ஃப் வெயிட் பண்ணுறாங்க சார்னு கேட்பாங்க. நம்மளும் என்ன சார், ஃபோன் தானே கொடுத்துருவோம். அவர் ஒருத்தர் ஃபோன் பண்ணுவார், அவர் ஃப்ராட்ஸ்டர், அவர் சிஸ்டமில் ரெடியாக இருப்பார். ஃபோன் பண்ணோன்னே உங்கள் நம்பர் அவருக்கு போயிடுச்சா, அவர் அங்கே வாட்ஸ்அப் வெப் ஓப்பன் பண்ணுவார், நம்பரை ஓடிபி ஜென்ரேட் பண்ணுவார், வாட்ஸ்அப் வெப் எடுக்கிற ஓடிபி, அவர் ஃபோன் பேசி தானே இருக்கார், வந்து நிற்கும். நான் அந்த வண்டி 43:20 தான் வருவேன், இப்படி எடுத்து பார்த்து சொல்லிடுவார். அந்த ஃபோனில் அந்த டைம் ஓடிபி வந்துடும். இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் டைமில் அந்த வேலையை பார்ப்பாங்க. பேசிட்டு கொடுப்பான்னு வெயிட் பண்ணுவீங்க, அந்த நம்பர் அடுத்த செகண்டில் உங்கள் வாட்ஸ்அப் கட் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் அவர் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சி விடுவார், *22 ஸ்பேஸ் விட்டு ஒரு நம்பர் அடிப்பார். எந்த நம்பர் அடிக்கிறாரோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வர இன்கமிங் எல்லாம் அவருக்கு தான் போகும். நீங்கள் ஒரு கையில் கொடுத்துட்டீங்க, ஒரு தடவை அடிப்பார், ஃபோன் போலங்கிற மாதிரி இருக்கும், திருப்பி ட்ரைல் பண்ணுவார், ஃபோன் போயிடும். அதுக்கப்புறம் எந்த இன்கமிங் வராது, அவுட் கோயிங் போகும், இன்கமிங் வராது. வர நம்பர்லாம் பைபாஸ் பண்ணி அவருக்கு போகும், ஓடிபி அவருக்கு போகும், எல்லா கால்ஸும் அவருக்கு போகும். இதில் என்ன பண்ணிட்டு போகிறாங்க, என்ன இருக்குது, அவரோட கான்டாக்ட்லாம் அவருக்கு ஷேர் ஆகிடும். உங்கள் ஃபோனில் இருக்க எல்லா கான்டாக்ட்டும் அவரோட சிஸ்டமுக்கு வந்துடும். எல்லாருக்கும் போடுவார், ஐ எம் இன் டிஸ்ட்ரஸ் சுச்சுவேஷன், ஐ கேன் நாட் ஏபிள் டு டாக் எனி ஒன், ப்ளீஸ் ஹெல்ப் மீ, டெபாசிட் டு தி அக்கௌண்ட் சம் ஸோ அமௌண்ட், எவ்வளோ. அந்த கான்டாக்டில் ஒரு 1000 கான்டாக்ட் வச்சுருந்தாருன்னா அதில் ஒரு 500 பேர் பார்ப்பாங்க, 250 பேர் என்ன கேட்பாங்க, 10 பேர் பணம் போட்டுருவாங்க. அந்த 10 பேருக்கு ஒரு 5000 ரூபா போட்டாங்கன்னா 50,000 ரூபா ஒரு நாளைக்கு ப்ராஃபிட். இதை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதை ஒரு பர்சனை வச்சு பண்ணுறாங்க. இது பர்சன் வராமையே பண்ண முடியும். யாரும் இது மாதிரி ரீச் பண்ணியிருப்பீங்களான்னு தெரில. ஒரு கால் வரும், உங்களுக்கு ரேண்டம் கால் தான், உங்களுக்கு கால் வரும், சார் உங்களுக்கு ஒரு கொரியர் வந்துருந்துச்சு, டிடிசிலேருந்து பேசுகிறோம், வாசலில் நிற்கிறாங்க, உங்களை ரீச் பண்ண முடியல, உங்களுக்கு ட்ரை பண்ணுறாங்க, கிடைக்கலையா சார், இந்த நம்பருக்கு மட்டும் நீங்கள் அவரை பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்எம்எஸ் போடுவாங்க. இந்த எஸ்எம்எஸ்க்கு முன்னாடி அந்த *22 ஸ்பேஸ் விட்டு ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க. இந்த நம்பர் அங்கே நிற்கிற ஒரு நம்பரில் இந்த நம்பரை டயல் பண்ணிட்டீங்கன்னா போதும், இனிமேல் வரப்போகிறவங்களுக்கு இன்கமிங் கால் ஃபுல்லாக இன்னொருத்தருக்கு போக போகுது. அவர் ரெடியாக இருப்பார். இங்கே சக்ஸஸ் சொல்லி முடித்தவொடனே இவர் டயல் பண்ணிடுவார், வச்சுட்டு போயிடுவார். ஃபோன் லெவல் தான் ஃப்ரீஸ் ஆகிடும் ஃபோன். தென் ஒருத்தர் ஃபோனை பார்த்து ஒருத்தர் நம்பர் சொன்னார் இல்லையா, அதே விஷயம் இவருக்கு இந்த ஃபோனில் நடந்துடும். சேம் திங்.
நிறையா பேருக்கு இந்த மாதிரி சார் அந்த ஸ்டார் 22 இதெல்லாம் போட்டு நம்பர் போட்டால் தான் அது எஸ் நீங்கள் வேணால் டயல் பண்ணி பாருங்கள் *2 எல்லாம் ஹவு டு தே அந்த ஸ்டார் 22லாம் போடணும்னு எப்படி அவங்க கன்வின்ஸ் பண்ணுறாங்க? இல்லை *2 போட மாட்டாங்க. உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சாவே அந்த நம்பருக்கு கீழே ஒரு அண்டர்லைன் வந்துடும் ஃபோனில். நீங்கள் அந்த நம்பர் நம்ம எல்லாமே என்ன பண்ணுறோன்னா நம்பரை பார்த்து நோட் பண்ணி டயல்லாம் பண்ண மாட்டோம். அப்படியே கிளிக் பண்ணுவோம், காப்பி பண்ணுவோம், அப்படியே பேஸ்ட் பண்ணுவோம், அப்படியே டயல் பண்ணுவோம். இல்லைன்னா கிளிக் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக கால் டயலுக்கு போகிற மாதிரி தான் ஃபோனோட ஃபெசிலிட்டி இருக்குது. நமக்கு கன்வீனியன்ட் பண்ணி கொடுக்குறதுக்காக இருக்குது. நம்ம அதை கிளிக் பண்ணிடுறோம், அது போயிடுது. இல்லை இந்த *2 பண்ணுறதுல உங்கள் காலை மட்டும்தான் ஃபார்வர்ட் பண்ண முடியும். இது ஒரு டைப் ஆஃப் ஃப்ராட். அவங்க அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஏபிகே ஃபைல் மூலமாக இன்ஸ்டால் பண்ணுறாங்க இல்லையா, அதன் மூலமாக மட்டும் தான் உங்கள்கிட்ட இருக்க இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. தேங்க்யூ. எப்படி என்ன கேட்குறீங்க? மெயில் ஹேக் பண்ணுறாங்களா? அதாவது சொன்னேன், நான் இந்த டிவைஸை நான் ஒன்றுமே பண்ணல, நான் தொடவே இல்லைன்னா என் மெயிலை நீங்கள் ஹேக் பண்ண முடியாது. இந்த மெயிலை வந்து நீங்கள் ஹேக் பண்ணால் நீங்கள் என்ன முதல்ல ஏமாற்றணும், என்ன எந்த வகையில் ஏமாத்துறீங்களோ அப்புறம் தான் அந்த மெயிலை ஹேக் பண்ண முடியும். மெயில் எப்படி ஹேக் பண்ணுறது? ஏதாவது ஒரு லிங்க்கை நீங்கள் அனுப்பிச்சு அந்த லிங்க்கிலேருந்து நீங்கள் என்னோடய ஐபியை ஃபிக்ஸ் பண்ணி என்னோட ஐபியை நீங்கள் கண்டுபிடிக்கணும். என்னோடய ஐபியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும். அப்போ தான் இந்த டிவைஸை நீங்கள் டச் பண்ண முடியும். என்னோடய ஃபோனுக்கு ஒரு ஐபி இருக்குது. என்னோடய ஃபோன் நம்பருக்கு எப்படி ஒரு ஐடென்டிட்டி இருக்குதோ அதே மாதிரி என்னோடய இன்டர்நெட்டுக்கு ஒரு ஐபி இருக்குது. நான் எந்த ஐபியில் இருக்கேங்கிறத நீங்கள் தெரிஞ்சால் தானே எனக்கு நீங்கள் ட்ராப் அனுப்ப முடியும். ஹேக்கிங்கிறது ஐபி வழியாக உள்ளே வர்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தான் என்னோடய ஐடென்டிட்டியை கொடுக்குறேன், நான் இந்த ஐபியில் இருக்கேன்ட்டு. எக்ஸாம்பிள், நீங்கள் ஐபியை பிடிக்கணுன்னா ஒரு ஃபைலையோ இல்லை ஏதோ ஒரு வீடியோவையோ ஏதோ ஒரு ஃபோட்டோவையோ எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பணும். அந்த ஃபைலை நான் கிளிக் பண்ணால் ஓப்பன் பண்ணணும். அந்த ஓப்பன் பண்ணும்போது அது சர்வரை டச் பண்ணும். அப்போ அந்த சர்வருக்கு என்னோடய ஐபி நான் கொடுத்து தான் நான் இன்னார் வந்திருக்கேன், ஐ எம் பாபு அப்படிங்கிற ஐடென்டிட்டி கொடுத்து தான் நான் ஓப்பன் பண்ண முடியும். தென் ஒன்லி சர்வர் அலோவ் பண்ணும். அப்போ அந்த ஐபி நீ வாங்கிடுறீங்க. இப்போ உங்கள் ஐபி கிடச்சிருச்சு, நான் கொடுத்துட்டேன் உங்களுக்கு ஐபி. தென் இந்த ஐபிக்கு ப்ரோக்ராம் பண்ணி நீங்கள் ஃபைல்ஸ் அனுப்பணும். இப்படி தான் மெயிலை ஹேக் பண்ண முடியும். மெயில் வந்து இப்போ பாஸ்வேர்டு கெஸ்ஸிங்க்கு சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுற பாஸ்வேர்டை கெஸ் பண்ணி அதுவே மிஷினே கெஸ் பண்ணும். ஒரு 1000 டைம், மில்லியன்ஸ் ஆஃப் டைம் அதுவே கெஸ் பண்ணி ரேண்டமாக ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும். இதெல்லாம் முன்னாடி நடந்துருந்துச்சு. இப்போது நீங்கள் 5 டைம் அட்டன் பண்ணாவே உங்கள் பாஸ்வேர்டு வந்து லாக் ஆகிடும். ஸோ அதுக்கெல்லாம் ப்ரிவென்ஷன் வந்துருச்சு. ஸோ என்னோடய ஐபி நான் கொடுக்கும்போது என்னோடய ஐபி மூலமாக நீங்கள் என்னோடய ஃபைல்ஸ் சிஸ்டமில் உட்கார வச்சு தென் ஹேக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஓகே 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 பேமெண்ட் பைபாஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா இட் இஸ் நாட் ஹேக்கிங். இது என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு யூசர் க்ரிடென்ஷியலை வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபிஷிங் மெயில் இருக்கு இல்லையா, அந்த ஃபிஷிங் மெயில் மூலமாக இவரோட க்ரிடென்ஷியலை அவங்க வாங்கிட்டாங்க. ஒரு ஃபைல் இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கு பேர் கீ லாகர்ஸ். நீங்கள் கீபோர்டில் என்ன பட்டன் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அதை மட்டுமே ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும். ஒரு மாதத்துக்கு ரெக்கார்ட் பண்ணி அவர் பாஸுக்கு அனுப்பிச்சிடும். அவன் என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்கானோ பெர் டே 6 மணிக்கு அனுப்பு, இல்லை எப்போ இன்டர்நெட் கனெக்ட் ஆகும்போது அனுப்பு, இல்லை நான் கேட்கும்போது நீ ஸ்டோர் பண்ணி வை, நானே வந்து எடுத்துப்பேன். இப்படி எப்படியாவது ப்ரோக்ராம் பண்ணி அந்த ஃபைல் மால்வேர் மூலமாக நம்ம சிஸ்டமில் இருக்கும். நீங்கள் எந்த வெப்சைட் போய் சர்ச் பண்ணிங்கனாலும் ஏதோ ஒரு லிங்கை கிளிக் பண்ணும்போது அந்த மால்வேர்ஸ் உங்கள் சிஸ்டமில் வந்திருக்கும். சரியான ஃபயர்வாலோ இல்லை ஆன்டிவைரஸ் இல்லைன்னா அந்த ஃபைல் உங்கள் சிஸ்டமில் இருக்குது. நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டுருவீங்க. என்ன யூசர் நேம் போடுவீங்க? ஐசிஐசிஐ பேங்க் போனால் www.icici.com என்டருக்கு அப்புறம் வர்றது யூசர் நேம், அதுக்கப்புறம் என்டருக்கு அப்புறம் அடிக்கிறது, டேபுக்கு அப்புறம் இருக்குது பாஸ்வேர்ட். ப்ரோக்ராம் இதுக்கு கம்ப்யூட்டர் எடுத்து கொடுத்துரும். இதை வச்சு லாகின் பண்ணிடுவாங்க. இதை வச்சு அவங்க லாகின் பண்ணுவாங்க. இட்ஸ் நாட் அ ஹேக்கிங். யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு தான் அவங்க உள்ளே வராங்க. வந்துட்டு உங்கள் மெயிலை படிப்பாங்க. 6 மாதமாக உங்களோட பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் படிப்பாங்க. படிச்சுட்டு இப்போ கரண்ட்டாக நீங்கள் யார் கொடுத்துட்டீங்களோ அவங்களுக்கு ஒரு மெயில் போட்டுருவாங்க. நான் பண்ணுற மாதிரி அவர் போடுவார். சார் ரீசெண்டாக நாங்கள் பேங்க் அக்கௌண்ட் மாற்றிட்டோம், இந்தியாவில் வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் இருக்குது, எலெக்ஷன் டைமு, ஸோ நான் இந்த அக்கௌண்ட் எல்லாம் ஆடிட்டில் இருக்குது, நியூ அக்கௌண்ட் போட்டிருக்கேன் சார், இதுக்கு போடுங்க ஃபர்தர் மெட்டீரியல் ட்ரான்சாக்ஷன். அவர் அதுக்கு போட்டுருவார். இவர் பேமெண்ட் வரலையும் கேட்பார், அவர் ரெசிப்ட் அனுப்பிச்சிடும் நான் போட்டிருக்கேன். அது சைனாவாக இருக்கும், அதர் கண்ட்ரியாக இந்தியாவில் இருக்காது. ஸோ இது ஒரு அந்த இமெயிலை வந்து இப்படி பண்ணுவாங்க. ஒரு நம்மக்கிட்ட இருக்க மால்வேர்ஸ் நம்ம சிஸ்டம் வந்து சரியான செக்யூர்டாக இல்லைன்னா இதுக்கான வாய்ப்பு. திஸ் இஸ் நாட் ஹேக்கிங். இது ஹேக் பண்ணுறது எல்லாருக்கும் ஒரு ப்ராக்டிக்கல் செஷன் இருக்குது. ஓகே, ஃபோன் எடுங்க, உங்கள் ஃபோனில் பெர்மிஷன் செட்டிங்ஸ் இருக்குது பாருங்கள். பெர்மிஷன் செட்டிங்ஸ், பெர்மிஷன் மேனேஜர்.
நம்ம ஏதாவது ஒரு ஃபைல் ஆண்ட்ராய்டில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஏதாவது கேட்டாலும் எஸ் 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 இது வந்து செக்யூரிட்டி அண்ட் பிரைவசி. எஸ் 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 ஓகே, செக்யூரிட்டி அண்ட் பிரைவசி கீழே செட்டிங்ஸில் உள்ளே போனீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி அதை கிளிக் பண்ணி உள்ளே போகும். அதில் வந்து மோர் பிரைவசி செட்டிங்ஸ். பெர்மிஷன் மேனேஜர் ஒவ்வொரு ஃபோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பெர்மிஷன் மேனேஜருக்குள்ளே போங்க, அடுத்து போங்க. என்ன காட்டுது? பெர்மிஷன் யூஸ்ட் இன் லாஸ்ட் 24 hours. இதா சார்? நிறைய இருக்கு சார். பாடி சென்சர், கேலண்டர், கால் லாக். எஸ், கால் லாக்ஸ் போங்க. கால் லாக்ஸ் வந்து கால் லாக்ஸ். The permission manager. ஆமாம், இல்லை நீங்கள் உங்கள் மொபைல் அப்படியே சர்ச் பண்ணுங்கள், வந்துடுது. பெர்மிஷன் மேனேஜரே மேலே சர்ச் பண்ணுங்கள். அதில் கேலண்டர், கால் லாக்ஸ், கேமரா இருக்கா? 12 அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்கள் கேமராவை ஆக்சஸ் பண்ணிகிட்டே இருக்குது எல்லா டைமும். கேமராவை கூட பார்த்துட்டு போகுது, என்ன வேணால் எடுத்துகிட்டு போகுது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமராவை அந்த அப்ளிகேஷன் ஆன்சர் பண்ணிடு. அந்த கேமரா ஆக்சஸ்லாம் நீங்கள் கொடுக்கணுமா? உங்கள் கேலரி இருக்குது பாருங்கள், ஃபோட்டோஸ் இருக்குது பாருங்களா, ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை 12 அப்ளிகேஷன் எல்லாமே எடுத்துரும். நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ எடுத்துக்கணும். அதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்க. ஓகே. இதெல்லாம் இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கு. எஸ்பெஷலி ஃபேஸ்புக். இந்த மாதிரி ஏதாவது ஒரு லோன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் வரும் உங்களுக்கு. லோன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அந்த லோன் கொடுக்குறோம்னா அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு எல்லா பெர்மிஷனும் டிஃபால்ட்டாக கேட்கும். எஸ் 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 எஸ்ன்னு கேட்கும். அது பேக்ரவுண்ட் அவனோட சர்வரில் உங்களுடைய நீங்கள் எடுக்கிற வீடியோ, நீங்கள் எங்கெங்கே இருக்கீங்களோ அந்த வீடியோலாம் ரன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணும். உங்கள் கேலரியில் இருக்கிறத எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு அவனுக்கு தேவை அந்த கேலரி தான். ஏன்னா லோன் கொடுக்குறான், உங்களை கண்ணில் பார்த்ததே இல்லை, ஏதோ ஊர்லேருந்து கொடுக்குறான், 1 லட்ச ரூபா அவனே கொடுக்க போகிறான். உங்களை அடுத்து எப்படி தட்டன் பண்ணி வாங்குறது? ஸோ அந்த அப்ளிகேஷன் மாதிரி ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. இந்த கேலரியை காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த ஃபோட்டோ செஷன் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்களேன். ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ் தான் இல்லை மெயின், மற்றது கூட போயிட்டு போகுது. ஸோ இன்ஸ்டாகிராமுக்கு நீங்கள் ஃபோட்டோ கொடுக்கணும், இல்லைன்னா நீங்கள் ஃபோட்டோ போஸ்ட் பண்ண முடியாது. அப்படி தானே? உங்ககிட்ட ப்ரைவசி ஃபோட்டோ இருக்கலாம், இல்லை உங்கள் குழந்தையோட ஃபோட்டோ இருக்கலாம், இல்லை எப்படிப்பட்ட ஃபோட்டோ வேணால் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறது எல்லா ஃபோட்டோ இல்லை, ஒரு ஃபோட்டோ தான் அப்லோட் பண்ண போகிறீங்க. அந்த ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. அந்த இன்ஸ்டாகிராம் கிளிக் பண்ணுங்களேன். அலோ ஆளுங்கிறது எல்லா ஃபோட்டோவும் எடுத்துக்கோன்னு சொல்கிறீங்க. டோன்ட் அலோங்கிறது வேணாம், நீ இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கோ, நான் பார்க்க மட்டும் செஞ்சுக்கிறேன், எந்த ஃபோட்டோவும் எடுக்காதுன்னு சொல்கிறீங்க. யாராவது எடுக்கான்னு சொல்லிடுறீங்களா? டோன்ட் அலோ யாராக கொடுத்துருங்களா? ஒருத்தரும் கொடுத்துக்க மாட்டீங்க. எனி ஒன் இருந்தால் சொல்லுங்கள் பார்ப்போம். டோன்ட் அலோ எல்லாத்தையும் இன்ஸ்டாகிராம் இருக்கும். இன்ஸ்டாகிராமில் யாராவது உங்கள் கேலரியில் இருக்க ஃபோட்டோவை எடுக்காதேன்னு சொல்லியிருக்கீங்களா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் சொல்றேன். இருக்குல்ல, இன்னைக்கு தான் பார்க்குறோம். இன்ஸ்டாகிராம்ங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். இன்ஸ்டாகிராம் உங்கள் டிவைஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது இன்ஸ்டாகிராம் உங்கள் கேலரிக்கு எல்லா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்குது. நீங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவீங்களா? ஆஸ்க் ஃபர்ஸ்டா ஆல்வேஸ் அலோ ஆல் இருக்கும். ஆல்வேஸ் அலோ ஆல், எப்பவுமே எல்லாத்தையும் எடுத்துக்கோ, எப்பவுமே எல்லாத்தையும் எடுத்துக்கோ. ரெண்டாவது ஆப்ஷன் அலோ லிமிட்டெட். லிமிட்டெட் கொடுங்க. நீங்கள் ஒரு ரீல்ஸ் எடுத்துட்டீங்க, அதை மட்டும் போஸ்ட் பண்ண போகிறீங்க, அதை மட்டும் சூஸ் பண்ணிக்கங்க. எந்த ஃபோட்டோ எடுக்காது. இது பண்ணிங்கன்னா தான் உங்கள் ஃபோன் சேஃப், உங்கள் டேட்டா சேஃப். ஸோ உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். ஒரு டாக்குமெண்ட் ஸ்கேனர் போகிறீங்க, அதில் எது பெஸ்ட் ஸ்கேனர்னு சொல்லி எதை வச்சு சூஸ் பண்ணுவீங்க? ரிவ்யூஸ் யார்கிட்ட கேட்பீங்க? யாருமே இல்லை. ஒரு ஸ்கேன் பண்ணோம், கூகுள்கிட்ட தான் கேட்குறேன். நான் வச்சிருக்கேன் சார், உங்களை ட்ராப் பண்ணி உங்கள்கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு டாக்குமெண்ட் ஸ்கேனர்னு ஒரு ஃபைல் வச்சிருக்கேன். அது இன்ஸ்டால் பண்ண உடனே அது டாக்குமெண்ட்லாம் ஸ்கேன் பண்ணாது, எல்லா டீட்டெயில் எடுத்து முடிச்சிடும். அதுலேருந்து எப்படி தப்பிப்பீங்க? ஹவு டு யூ ப்ரிவென்ட்? சும்மாவே ஒரு டாக்குமெண்ட் ஸ்கேனர் சர்ச் பண்ணுங்களேன் கூகுள் ப்ளே ஸ்டோரில். அதுதான் சாய்ஸ். மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம மாட்டிக்க மாட்டோம். அது ஒன்று தான். 10 பேர் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க, அதில் போய் நம்ம ஒரு 11 ஆளாக ட்ராப் ஆக வேணாம். மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் இருக்காங்க, 10 lakh பீப்புளாக இருக்காங்க, 50 lakh பீப்புள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் இல்லை, ரிப்போர்ட் பண்ணல. ரிப்போர்ட் பண்ணால் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் த திங். இப்படி ஒரு மேக்ஸிமம் டவுன்லோட்ஸ் நீங்கள் லிஸ்ட்டு பாருங்கள், அந்த கேட்டகரியில் எது மேக்ஸிமம் இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்கள். சிம்பிளாக இருக்குது. அவன் ஆஃபர் கொடுப்பான், அவன் தான் ஸ்பான்சர் பண்ணி மேலே எடுத்து வந்து வச்சுருப்பான். பார்த்தா லிமிடெட் யூஸ் இருக்கும், மில்லியன்ஸ் வந்து பின்னாடி இருக்கும். அதை சூஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஹேக் பண்ணாலும் அந்த டோக்கனோட பாஸ்வேர்டு போட்டால் தான் லாகின் ஆகும்.
சரி, கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நீங்கள் வேலிடான வேலெட் எதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சார் நீங்கள் ப்ரைவேட் ஆக்சுவலாக சாரோட கொஸ்டினை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து என்னென்னா RSA டோக்கன் தனியாக கொடுக்குறாங்க பேங்க்ஸில். அதாவது நம்மளோட ஓடிபியை ஜென்ரேட் பண்ணுற மிஷினை நம்ம கையில் கொடுத்துட்றாங்க. ஸோ ஓடிபி வந்து அந்த 1 மினிட்டுக்கு என்னவோ அதில் நமக்கு அந்த டிவைஸில் வருது. ஸோ அந்த டிவைஸில் வந்து நம்ம எப்படின்னா லாகின் பண்ணோன்னே நமக்குன்னு ஒரு 4 டிஜிட் பின்னு ப்ளஸ் அதில் வர ஓடிபி நம்ம மொபைலுக்கு வர மாதிரி அதில் ஜென்ரேட் பண்ணுற கோடை உள்ளே போட்டோன்னா அது அந்த சர்வரோட லிங்க் ஆகி அந்த கோடு கரெக்டாக இருந்தால் நம்ம உள்ளே போதும். அது வந்து சேஃபராக இருக்குமா நமக்கு? நீங்கள் உங்களுக்கு தனியாக ஒரு ப்ரைவேட்டாக ஒரு கீ கொடுத்துட்டாமே, பட் என்கிரிப்டடாக தான் இருக்கும், சேஃப் தான். அது இன்னொருத்தர் கையில் கொடுக்காத வரைக்கும் சேஃப் தான். என்கிரிப்ஷனை ஹேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதான் சொன்னேன், இந்த ஃபோனை ஹேக் பண்ணுறதுக்கே நான் என்னோட ஐபி நீங்கள் வாங்கணும். அந்த டிவைஸ்லேருந்து அந்த மாதிரி விஷயங்கள் வாய்ப்பே இல்லை. ஏன்னா இதுக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிங்கன்னா நான் கிளிக் பண்ணி ஐபி கொடுத்துருவேன். அதில் என்ன அனுப்பிச்சு உங்கள்கிட்ட ஐபி வாங்குவாங்க? அதுலேருந்து டிவைஸோட வாங்க முடியும். ஸோ அது ப்ரீ லோடட் ப்ரோக்ராம்டு, அது டிவைஸ் டு கனெக்ட் ஒன் டு ஒன் ஐபி தான். ஸோ அதனால் அது சேஃப். நம்ம இது ஓப்பன் ஆச்சு இதுதான் சார். ஓகே, இப்படி தான் இருக்கும் அந்த டிவைஸ். ஸோ இது வந்து எவ்ரி மினிட் அதில் ஓடிபி இதை பற்றின டீட்டெயில் ஸ்டடி எங்களுக்கு இல்லை, பட் இது சேஃப். ஐ திங்க் கேவிபி மட்டும் தான். எது சேஃப் இல்லைன்னு சொல்கிறேன்னா, நம்மளை மிஸ்டேக் பண்ண வச்சு தான் நீங்கள் உங்களை வந்து டார்கெட் பண்ண முடியும். ஸோ இதில் மால்வேர்ஸ் வைக்கணும், இல்லை என்ன ஏதாவது கிளிக் பண்ண வச்சு என்னோட ஐபி அவன் ஷேர் பண்ண வைக்கணும். தென் ஐபிக்கு தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும், ப்ரோக்ராம் பண்ணி என்னோட சிஸ்டம் வந்து ஹேக் பண்ண முடியும். என்னோட ஐபி வேணும் அந்த அது இல்லை வாய்ப்பு இல்லைல்ல, அப்போ சேஃப். அவன் வந்து லொகேஷனை கண்டுபிடிச்சு சொல்றான். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி டிராப் பண்ணி போகலாம். நீ இப்போ பணத்தை கட்டுறது அசிங்கமாயிடும் ஆயிடும் பிடிச்சது ப்ரெஷர் பண்ணோன்னு என்ன போறதுன்னு கட் பண்ணிட்டு நீ கால் மீ. அப்போ நம்ம சொல்றேன், டேய் இது ஃபேக் கால், இது கூட ஒரு செகண்ட் யோசிக்கிட்டு ஏன் நீ அது ரிப்ளை பண்ற பேசாம கட் பண்ணு. ரிப்பீட்டடா கால் வருதுல அவன் என்ன சொல்றான், எல்லா காலையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கான். முதல் பேசின காலு, ரெண்டாவது லேடி பேசின காலு, மூணாவது பேசின கால், 3 காலையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு அதை அனுப்பிச்சாங்க. நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தருக்கு அனுப்பிச்சோன்னா டிபார்ட்மெண்ட் அனுப்பிச்சோன்னா அவர் சொன்னாரு இதை மாதிரி லட்சக்கணக்கான யூ ஜஸ்ட் அவாய்ட் இருந்தாங்க. பட் இதை வந்து கம்ப்ளைண்ட் அவங்கள்ட்ட கொடுத்தோம்னா அது பண்ண முடியும்? இல்லை, பண்ண முடியாது சார். ஏன்னு கேட்குறீங்கன்னா, டிஜிட்டல் அரெஸ்ட், இதுக்கு பேர் டிஜிட்டல் அரெஸ்ட். என்ன பண்ணுறாங்கன்னா, மோஸ்ட்லி இதை வந்து 50+ அதுதான் அவங்க டார்கெட். அவங்க தான் ஈஸியாக பயப்படுறாங்க. இந்த ஜென்ரேஷன் அடாப்ட் பண்ணாமல் இருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க ஆதாரை மிஸ்யூஸ் பண்ணி ஒரு சிம் வாங்கியிருக்காரு, அந்த சிம்மு வச்சு தான் அவங்க வந்து இந்த புல்வாமா அட்டாக்கு பேசிட்டாங்க. ஸோ இல்லை உங்கள் இதுலேருந்து ஒரு ப்ரோன் வீடியோஸ் வந்து சைல்டு வந்து இந்த நம்பருக்கு வந்திருக்கு, கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, உங்களை அரெஸ்ட் பண்ணணும், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. இவங்கள்ட்டே கேட்டுப்பாங்க. எல்லா இன்ஃபர்மேஷன் இவர் தான் கொடுத்துருப்பாரு. நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்கள் அட்ரஸ் டீட்டெயில் கொடுங்க, பேங்க் வெரிஃபை பண்ண சொல்லி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அவர் தான் கொடுத்துருப்பாரு, மதுரையில் இருக்கும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டானா உடனே டெல்லிக்கு வர சொல்லுவாங்க. அவங்க உங்களை வெரிஃபை பண்ணணும். நீங்கள் நம்மளே வீடியோ கால் பண்ணுங்க. பின்னாடி ஒரு போலீஸ் எம்பளம் போட்டிருக்கோம். எப்படி ஒரு கமிஷனர் ஆஃபீஸ், எஸ்பி ஆஃபீஸ் இருக்கிற மாதிரி 2 போலீஸ் யூனிஃபார்ம் கூட உட்காந்துருப்பாங்க. அப்படியே வீடியோ பேசுவாங்க. நீங்கள் இந்த ஆஃபீஸரை வந்து மீட் பண்ணணும், வர முடியாதா? சரி, நீங்கள் வயசானவங்க, அதுக்காக தான் அவங்களை டார்கெட் பண்ணுறாங்க. சரி, நீங்கள் உங்ககிட்ட இருக்க அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுங்கள். நீங்கள் ஜென்யூனஸ்னால் நாங்கள் நாளைக்கே திருப்பி கொடுத்துருவோம். இது கவர்மெண்ட் ஆஃப் RBI பேங்க்கோட ரெப்யூட்டட் பேங்க் டீட்டெயில்ஸு. நீங்கள் சொசைட்டியில் நல்லா இருக்கீங்க, உங்கள் மானம் போகக்கூடாதுங்கிறதுக்காக நான் இதை வந்து ஆஃபீஸர்கிட்ட சொல்லி கேட்டு வாங்கியிருக்கேன். சொல்லி இந்த பணத்தை வாங்கிட்டு போகிறது தான் அவங்களோட பிளான். டிஜிட்டல் அரெஸ்ட்டு இதுக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேங்க் அக்கௌண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. நாங்கள் ஒரு 3-4 லேயர் வரைக்கும் போய் பார்த்துட்டோம். எல்லாமே ஃபேக் அக்கௌண்ட். ராஜஸ்தான்லேருந்து கிளம்பி வந்து பீகாரில் தங்கி வெஸ்ட் பெங்காலில் தங்கி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த அக்கௌண்ட்டும் ஃபேக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ ராஜஸ்தானையும் பிடிக்க முடியல, பீகாரில் போய் அந்த அட்ரஸையும் வெரிஃபை பண்ண முடியல, அந்த பணத்தையும் வாங்க முடியல. அடுத்த செகண்ட் எடுத்துருவாங்க பணம் விழுந்து. அடுத்த செகண்ட் நேராக போய் வித்ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. எங்களுக்கு ஃபோட்டோ கிடைக்குது, பீகாரா ராஜஸ்தானான்னு ஃபிக்ஸ் பண்ண முடியல. நாங்களும் எங்களால் போய் அங்கே தங்கி இருந்து ரொம்ப நாள் இருந்து சேஸ் பண்ணவும் முடியல. இதை அட்வான்டேஜாக வச்சுட்டு டிஜிட்டல் அரெஸ்ட்டுங்கிற பேரில் இதை பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம எப்படியெல்லாம் ஏமாறுவோமோ அதுக்கு நியூ மெத்தட், இன்றைக்கி ஒரு நியூ மெத்தட் இன்வென்ஷன் ஆகிருக்கும், நாளைக்கு அப்ளை ஆகும். இப்போ டிஜிட்டல் அரெஸ்ட்டில் டிஜிட்டல் அரெஸ்ட் இஸ் ஃபேமஸ் அரெஸ்ட். இப்போதைக்கு போயிட்டு நிறையா பீப்புள் வந்து நிறைய இழந்துடுறாங்க. எங்ககிட்ட நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. 30 lakh இப்போ ரீசெண்டாக ஒரு 7 lakh என்னால் வாங்கி கொடுக்க முடிஞ்சுது. அந்த கம்ப்ளைண்ட் உடனே வந்துட்டார். நேற்று பணம் போட்டு அடுத்த நாள் வந்தார். ஸோ அது செகண்ட் பேங்க் போகும்போது நாங்கள் செகண்ட் பேங்க்கில் போய் பணத்தை சீஸ் பண்ணி பணம் வித்ட்ரா பண்ணும்போதே நாங்கள் அரெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். கோயம்புத்தூரில் இருந்தாங்க, ராஜஸ்தான் இப்போது கரண்ட்டாக ஜெயிலில் இருக்காங்க. ஸோ 10க்கு ஒரு கேஸ் எங்களால் சக்ஸஸ் பண்ண முடியுது. ஸோ இதுக்கு ஒரு இப்போ இதுக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் ஓவராலாக இந்தியா ஃபுல்லாக இந்த சைபர் க்ரைமை வந்து எல்லா ஸ்டேட்லேயும் இந்த அரெஸ்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சுப்ரீம் கோர்ட் சில கைட்லைன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ சீக்கிரமாக இது எராடிகேட் ஆகிடும். சார் இப்போ
அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட வந்து என்கிட்ட எனக்கு ஃபண்டு வருது, நான் அவர் டிக்கெட் கேட்குறாரு, நான் போட்டு கொடுத்துறேன். இது வந்து ஜென்யூனான டிரான்சாக்ஷனாக நடக்குது. பட் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து என்னுடைய அக்கௌண்ட் வந்து இப்போ ஒரு 5000 நான் டிக்கெட் போட்டிருக்கேன், அவர் 5000 கொடுத்துருக்காரு அப்படின்னா என்னுடைய அக்கௌண்ட்டை ஃபுல்லாக ஃப்ரீஸ் பண்ணுவீங்களா இல்லை இந்த 5000 மட்டும் ஃப்ரீஸ் பண்ணுவீங்களா? இல்லை சார், இது வந்து இதுக்கு தனி ஸ்பெஷலைஸ்ட் சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் தான் டிசைட் பண்ணோம் இந்த வேல்யூ ஆஃப் மணி ட்ரையலை பொறுத்து. ஒரு ஃபஸ்ட்டு டெபாசிட் ஆகிற ஃபஸ்ட்டு பேங்க் வந்து லேயர் 1 சொல்லுவோம். அதில் வந்து ஒரு 10 லட்ச ரூபா விழுந்துச்சுன்னா அந்த 10 லட்ச ரூபா 5 லட்சமாக மாறி விழுகும்போது 2 அக்கௌண்ட்டுமே ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ அந்த 5 லட்சம் சப்போஸ் ஒருத்தருக்கு வந்து 5000 போடுறாரு, மிச்சம் 4,95,000 அடுத்த அக்கௌண்ட் போடுறாருன்னா இது அந்த சாஃப்ட்வேர் டிசைட் பண்ணும் அந்த 5000 மட்டும் ஹோல்ட் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணாமல் விட்றதா இல்லை அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணாது. இது சாஃப்ட்வேர் டிசைன், மேனுவலாக பண்ணல. ஸோ டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து பேங்க் போக போக பேங்க் அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் ஆகிடும். தென் மணி ட்ரையலோட வேல்யூ குறைய அந்த அமௌண்ட் மட்டும் ஹோல்ட் ஆகும், அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகாது. ஸோ இது வந்து சாஃப்ட்வேர் தான் பண்ணும். ஸோ எனி ஒன் டிரான்சாக்ஷனாக பயப்பட தேவையில்லை. எவ்வளோ டிரான்சாக்ஷனாக பயப்பட தேவையில்லை. நம்ம அந்த டிரான்சாக்ஷனுக்கு வேலிடான ஒரு ப்ராப்பரான ஒரு இன்வாய்ஸ் வச்சுருந்தோம்னா இந்த ரீசனுக்கு தான் நான் அந்த பணத்தை வாங்கினேன்னா நீங்கள் அவர் எந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரோ நீங்கள் ஐஎஃப்ஓசியோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாரோட நம்பர் இருக்கும். என்னோடய நம்பர் இருக்குது. என்னோடய நம்பரில் நீங்கள் அந்த இப்போ இந்தியாவிலேருந்து எல்லாருமே எனக்கு அனுப்புகிறாங்க. ஜென்யூன் டிரான்சாக்ஷன், இந்த இன்வாய்ஸ் இருக்குது சார், இதோட ஜிஎஸ்டி நம்பர் செக் பண்ணிக்கங்க, இதுக்கு இவர் தான் வாங்கி கொடுத்தேன், இந்த அமௌண்ட்டு என்னோடய டிஸ்பியூட் அமௌண்ட்டாக வந்திருக்கு, இவர்கிட்ட வந்து ரிசீவ் பண்ணேன். ரிசீவர் யாருன்னு தெரிஞ்சதுன்னா நான் அவர்கிட்ட போயிடுவேன். ஸோ எனக்கு யாருன்னே தெரியாது சார், வாக்கின் வந்து கஸ்டமர் எங்களுக்கு தெரியாது. வாக்கின் கஸ்டமருக்கு நான் பில்லு கொடுக்கலன்னா பில்லு கொடுக்காத உன்னை மிஸ்டேக் தம்பி, நீங்கள் பணத்தை கட்டிடுறேன். ஸோ பில்லு கொடுத்து வச்சிருக்கேன்னா அக்கௌண்ட் நான் ரீஃப்ரீஸ் பண்ணிடுறேன். யோர் ஜெனின் நான் ஸ்டேட்மெண்ட் போட்டு ரெக்கார்ட் பண்ணிடுவேன் அந்த கேஸ். ஸோ ஜெனின் கஸ்டமர் லேயர் 7 கலெக்டட் இன்வாய்ஸு டீட்டெயில்ஸ் அக்செப்ட் பண்ணு. எந்த டீட்டெயில் தெரியாது சார், யார் வந்தானே தெரியாது சார், பணம் வாங்கினேன் சார், தர முடியாது சார், டீஃப்ரீஸ் பண்ணுங்கள் சார்னா இட்ஸ் சப்ஜெக்ட் டு என்கொயரி. ஸோ யூ ஹேவ் டு கிவ் யுவர் டீட்டெயில்ஸ். என்ன சூழ்நிலையில் யார்கிட்ட இருந்து வாங்கணும், அவரோட ஃபோன் நம்பர் என்ன, அவர் ஆதார் டீட்டெயில்ஸ் என்ன, எனக்கு இந்த பணம் கொடுத்துருக்காரு சார், பணம் கொடுத்தவர்கிட்ட நீங்கள் கலெக்ட் பண்ணிங்க சார், அவர் டீட்டெயிலாம் கொடுத்துட்டேன், ஏன் அக்கௌண்ட்டை டீஃப்ரீஸ் பண்ணுங்கள் சார், எவ்ரி ஆஃபீஸர் டூ. அதான் ஹிஸ்ட்ரி ஆஃப் த டிரான்சாக்ஷன் உங்களுக்கு கொடுத்தா அது ஈஸியாக இருக்கும். இன்னும் ஒரு 2 விஷயங்கள் இருக்குது. இந்த சிஐஇஆர்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் இருக்குது, சன்ஷார் சாதி அப்ளிகேஷன். CIER அது எங்கள் சைபர் கிரைமோட லாங்குவேஜ். சிஐஇஆர் சன்ஷார் சாதி. சன்ஷார் சாதி எல்லாம் கூகுள் ப்ளே ஸ்டோரில் அந்த அப்ளிகேஷன் இருக்குது. எங்களுக்கு வந்து SANCHAR சன்ஷார் சாதி சாத்தி SAAT. இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு நம்பர்ஸ்லேருந்து ஒரு ரொம்ப அனாயாக வந்துகிட்டே இருக்குது, அதை பிளாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த அப்ளிகேஷனில் போய்ட்டு அந்த கால்ஸை கிளிக் பண்ணி ரிப்போர்ட் பண்ணலாம். மோர் தென் 50 people ஆர் மோர் தென் 10 people ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா எஸ் தட் இஸ் கால் ஜியோ ஸ்பேம் போடும். சப்போஸ் ஜியோ வந்து அதை மார்க் பண்ணும் ஸ்பேம்னு சொல்லி, அதே மாதிரி கவர்மெண்ட்டே அதை மார்க் பண்ணுறாங்க, மார்க் பண்ணி ஜியோக்கு அனுப்பிச்சிடுவாங்க இது ஒரு ஸ்பேம் கால். ஸோ ப்ரிவெண்ட் பண்ணலாம், ஒரு அலர்ட் பண்ணலாம். வரும்போது ஸ்பேம் கால் வந்துச்சுன்னா அதில் இருக்கிறதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண மாட்டோம் இல்லையா. ஸோ இது ஒரு மெத்தடு. ரெண்டாவது உங்களுடைய ஆதார் கார்டை யூஸ் பண்ணி எத்தனை சிம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இந்த வெப்சைட்டில் பார்த்துக்கலாம், இந்த அப்ளிகேஷன்லேயே பார்த்துக்கலாம். சப்போஸ் உங்கள் ஃபோன் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கூட போக தேவையில்லை. ஆன்லைனில் ஒரு கம்ப்ளைண்ட் வெப்சைட்டில் லான்ச் பண்ணிவிட்டு அது கேட்குற டீட்டெயில்ஸ், ஆன்லைன் கம்ப்ளைண்ட் நம்பர், உங்கள் ஃபோனோட IMEI நம்பர், அந்த டைம் ஆஃப் லாஸ்ட்டு அவங்க எந்த சிம் இருக்குது அப்படிங்கிறத போட்டுட்டிங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட்டே ஜென்ரேட் ஆகிடும் எங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இந்த CIER போர்ட்டல் மூலமாக லான்ச் ஆகிடும். அந்த ஃபோனில் விற்கிறதுக்கோ இல்லை யாராவது இன்னொருத்தர் வாங்கி அந்த ஃபோனை யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு சிம்மு போட்டோன்னா அந்த சிம்மோட அட்ரஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடும், உங்களுக்கு வந்துடும், நீங்கள் புதுசாக வச்சுருக்க மொபைல் ஃபோனுக்கு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த நம்பரில் தான் ஒருத்தர் யூஸ் பண்ணுறதா என்னோடய ஃபோன் பே வந்துருக்கு வாங்கி கொடுங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் வாங்கி கொடுத்துருவோம். வேணாமல் நீங்கள் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க, போலீஸ் ஸ்டேஷனில் அதை ஃபாலோ பண்ணுறோம். திருப்பி ஓகே. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி நான் ஆக்சுவலாக இதை சொல்லிட்டேன், திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன். 2 விதமாக பண்ணுவாங்க. ஒன்று உங்கள் ஃபோனை வாங்கி பேசுவாங்க, ஒரு கால் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. உங்கள் கால் பண்ணும்போது என்ன ஆகுது, உங்கள் ஃபோன் நம்பர் இன்னொருத்தருக்கு போயிடுச்சா, வாட்ஸ்அப் வெப்பில் ரெடியாக இருப்பார் அவர். அங்கே அவர் வாட்ஸ்அப் வெப்பு நான் யாருக்கு பேசிகிட்டு இருக்கவரோ அவருக்கு வந்து வாட்ஸ்அப் வெப் எடுக்க போகிறாரு. OTP வேணுமா, ஃபோன் தானே பேசிகிட்டு இருக்காரு, வந்துடும். ஆனால் நான் வந்துட்டுருக்கேன் 43:20 பஸ்ஸில் தான் வந்துட்டுருக்கேன், தட் இஸ் OTP. ஷேர் பண்ணிடுறாரா, இவர் ஃபோனோட பைபாஸ் பண்ணிட்டாரா, ஒரு வாட்ஸ்அப் யூஸ் ஆகாது. அடுத்த செகண்ட் இந்த ஃபோனுக்கு வர இன்கமிங் பூரா பிளாக் பண்ணுமா, ஆனால் அது ஒரே நான் இன்னொரு நம்பர் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு *22 யாருக்கு பேசினாரோ அவரோட நம்பர் அடிச்சு விட்டு டயல் பண்ணிட்டு வச்சிட்டாருன்னா இனிமேல் வரப்போகிற கால்னால் அவருக்கு போயிடும். 2 சிம்பிள் திங்ஸ்.
இப்படி தான் பண்ணுறாங்க. இவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. வரும் கால் வரும், வர கால்லாம் அவருக்கு தான் போகும். இவருக்கு யாருக்கு டெய்ல் பண்ணால் போகும், இன்கமிங் வராது. அப்போ எப்படி அவருக்கு தெரியும் ப்ராப்ளம் நடக்குதுன்னு? எவ்ரிதிங் நடந்துட்டு. சார் இன்னொரு doubt. சொல்லுங்க. இப்போ இருக்கிறது ஓகே. எனக்கு வந்து ஆக்சுவலி ஐசிஐசி 2 பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு சார். பட் இப்போ எனக்கு வர்றது என்னன்னா டியர் மிஸ்டர் பி மணி அப்படின்னு சொல்லி என் பேர் கிடையாது போட்டுட்டு ஒரு அக்கௌண்ட் ஐடிபி பேங்க்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட்ல காட்டுது. அதில் மட்டும் டியூ பெண்டிங் கேஒய்சி நாட் அப்டேட்டட் அப்படி அப்படிங்கிற டீட்டெயிலாம் எனக்கு ரெகுலராக மெசேஜ் வருது. ஸோ இதில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. சார். ஸோ அந்த கஸ்டமர் கேர் நம்பர் கூப்பிட்டுட்டு இது என்னோட பேர் கிடையாது, இது என்னோட நம்பர்ல வேற யாரோ ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க, பேங்க்ல கொடுத்துருக்காங்க, இதை நீங்க க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லி 4 தடவை நான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன், கூப்பிட்டு பேசிட்டேன். அவங்களும் சார் நீங்கள் அந்த கஸ்டமர் கேர் பேசுனீங்களா நீங்கள் மாட்டிக்குவீங்க சார். அந்த கஸ்டமர் கேர் நம்பரே ஒரிஜினல் கிடையாது. அதில் தான் உங்களை இழுக்கிறாங்க. நீங்கள் கிளப்பராக இருக்கிறதுனால விட்டுட்டாங்க. அவங்கள பேச வைக்கிறது தான் அவங்களோட நோக்கம். கஸ்டமர் கேர் சார் என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு? சார் இந்த மாதிரி மெசேஜ் வந்துருச்சு. ஸோ நாங்கள் ஆதார் கொடுங்க சார், அதை அப்டேட் பண்ணால் உங்கள் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் சார். ஆதார் வாங்குவாங்க. நீங்கள் பேசுகிறத வச்சு புரிஞ்சுக்குவாங்க இவர் விவரமானவர், விவரம் இல்லாத வந்து நீங்கள் தப்பிச்சிட்டீங்க சார். அது டிஃபால்ட் ப்ரோக்ராம். தட்ஸ் அ மெஷின் ஜென்ரேட்டட் மெசேஜஸ். ஹியூமனுக்கு சொன்னால் தானே கேட்கும். தட்ஸ் மிஷினுக்கு எப்படி தெரியும்? ஆல்ரெடி ஒரு நம்பர் வாஸ் ஃபிக்ஸ்டு இன் தி ப்ரோக்ராம். ஸோ அதனால் வந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் ஸ்பேம் போடுங்க, அந்த நம்பரை பிளாக் பண்ணுங்கள். அது வந்து ஐடென்டி எஸ்எம்எஸ்ல மெசேஜ், அதாவது விஎம் அந்த மாதிரி வருதா? ஒரு நம்பர்லேருந்து மெசேஜ் வருதா சார்? அப்போ நீங்கள் வந்து இது வந்து ஒரிஜினல். அது நீங்கள் மெசேஜ் பாருங்கள். மெசேஜில் வந்து ஒரு ஃபோன் நம்பர் வந்ததுன்னா தட் இஸ் சம் ஒன் சென்டிங். இல்லை சார், மெசேஜோட டைட்டிலில் ஃபஸ்ட்டு வந்து 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. கவர்மெண்ட் மெசேஜ்னால் ஜி போட்டிருக்கும். ஆமாம். பேங்க்லேருந்து மெசேஜஸ்னால் பியில் வரும். ஸோ அந்த மாதிரி கேட்டகரி பண்ணியிருக்காங்க. சில ப்ரொவைடர் அனுப்புகிறாங்க அப்படின்னா, வோடஃபோன் அனுப்புகிறாங்கன்னா வின்னு வரும், ஜியோன்னா ஜேன்னு வரும். ஸோ அவங்க மெசேஜில் அந்த மாதிரி டைட்டில் இருக்குதான்னு பாருங்கள். இந்த மெசேஜ் இது வந்து பேங்க்கோட மெசேஜ் தான். உங்களுக்கு கேஎஃப்சி அப்டேட் ஆகாமல் இருக்கும். நீங்கள் நேராக பேங்க்குக்கு போய் ஒரு தடவை கேட்டு பாருங்கள். என்னதான் இருந்தாலும் பேங்க் போய் கேட்டு பாருங்கள். கஸ்டமர் கேர் நம்ம சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம கூகுளில் என்ன பண்ணுவோம், கூகுளில் சர்ச் பண்ண உடனே இந்த கஸ்டமர் கேருக்கெல்லாம் போல கூகுளில் டிஃபால்ட்டாக சர்ச் பண்ணுவோம். ஃபேக்கான வெப்சைட்டாக ஃபஸ்ட்டு எடுத்து வந்து வைப்பாங்க. ஸோ அந்த கஸ்டமர் கேருக்கு எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அவங்க அந்த ட்ராப்பிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரிஜினல் வெப்சைட் போயிட்டு அதில் கான்டாக்ட் கொடுத்துட்டு அதோட நம்பர் எடுத்து செக் பண்ணால் பெட்டர். கூகுள் சர்ச் எடுத்துகிட்டு வருதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டில் வரதை கிளிக் பண்ணி சாய்ஸஸ் ட்ரை பண்ண வேணும். ஸோ நைஸ் டு மீட் யூ எல்லாருக்கும். தேங்க்யூ.